எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ இந்த பிரசன்டேஷனோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி காமனஸ்ட் ப்ராப்ளம்ஸ் முழங்கால் மூட்டு வலி, அதாவது நீ ஜாயிண்ட் பெயின் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். அந்த காலத்துல 60-70 வயசுல வந்த பெயின் வந்து இப்ப 20-30 வயசுலயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு என்ன காரணம்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப காமனா சொல்ற வந்து முட்டி தேஞ்சிருச்சு. முட்டி தேஞ்சிருச்சுன்னா ஒன்னு பிசியோதெரபி, மருந்து மாத்திரை, இல்லாட்டி சர்ஜரி. சில பேர் பக்கத்துல போய் ஒரு ஃபார்மசில மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க, இல்ல டைரக்டா பிசியோதெரபி கொஞ்ச நாள் செஞ்சு பார்ப்பாங்க, இல்லாட்டி டாக்டர் சொல்லி சர்ஜரி சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க. பட் அதை தாண்டி முட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டீடைல்டா பாக்குறது தான் இந்த மெயின் செஷனோட எய்ம். ஸோ இந்த முழங்கால் முட்டியை பாத்தீங்கன்னா அந்த ஸ்லைட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இது ஒரு காம்ப்ளெக்ஸான நீ ஜாயிண்ட். மறக்கலாம், நீட்லாம், கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகலாம். ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து நடக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது எல்லாமே. ஸோ நீ ஜாயிண்ட் தான் வந்து ஒரு சராசரி மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஜாயிண்ட். பிகாஸ் நம்ம நடதான் நம்மளுக்கு எவ்ரிடே நம்மள ஹெல்த்தியா வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீ ஜாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 4 போன் இருக்கு. ஃபீமர், பெட்டலா, டிபியா, ஃபிப்லான்னு. ஸோ ஃபீமர்ன்றது ஒண்ணும் இல்ல, தொடையெலும்பு. பெட்டலான்றது சில் எலும்பு, இல்ல நீ கேப்னு சொல்லுவோம். கீழ்ப்பகுதியில் இருக்க கால் எலும்புல 2 இருக்கும், டிபியா அண்ட் ஃபிபுலா. அதுல டிபியா தான் மேஜரான எலும்பு. 4 மெயின் லிகமெண்ட் இருக்கு. ஏசிஎல், பிசிஎல், எல்சிஎல், எம்சிஎல் சொல்லுவோம். அதோட ஃபுல் ஃபார்ம் தான் ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட், போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட், லேட்டரல் கொலாட்டரல் லிகமெண்ட், மீடியல் கொலாட்டரல் லிகமெண்ட். இது ஒண்ணும் இல்ல, அந்த முட்டி வந்து 4 டைரக்ஷன்ல முன்னாடி பின்னாடி சைடுல ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்காக கடவுள் உங்களுக்கு இந்த தசனார கொடுத்திருக்காரு. இதை தாண்டி இந்த மெனிஸ்கஸ் சொல்றதுதான் வந்து ஷாக் அப்சர்வர். ஒரு பைக்ல, கார்ல எப்படி ஷாக் அப்சர் இருக்கோ அதே மாதிரி கடவுள் நம்மளுக்கு முட்டிக்குள்ள ஷாக் அப்சர் கொடுத்திருக்காரு. ஸோ நம்ம நடக்கும் போது, குதிக்கும் போது நம்ம பெரிய உடம்போட பாடி வெயிட், அந்த பெரிய தொடையெலும்பு அது முட்டியில விழும்போது இந்த ஷாக் அப்சர்வர் தான் அந்த லோட எடுக்கும். ஸோ நீ பெயின் அப்படின்னு பார்க்கும்போது எப்பொழுதுமே நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சம்டைம்ஸ் ஒரே காரணமா இருக்கலாம், இல்ல மல்டிபிள் ரீசன்ஸா இருக்கலாம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக எவ்வளவு வைடா அது இருக்கலாம், எவ்வளவு காரணங்கள் இருக்கலாம்ன்றதுக்காக ஒரு ஸ்லைட் மாதிரி ஒரு 2-3 ஸ்லைட் காட்டுறேன். ஸோ அபவ் த நீ, முட்டிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 தசநாறுகள் இருக்கு. முன் பகுதியில குவாட்ரிசெப்ஸ், பின் பகுதியில ஹாம்ஸ்ட்ரிங். அந்த தசநாறுகளை ஸ்ட்ரெயின் ஆகலாம், அதுதான் டெண்டினைட்டிஸ் சொல்லுவோம். ஆர்த்ரைட்டிஸ், பர்சைட்டிஸ்ன்றது ஒரு குஷன் மாதிரி இருக்கும், அது வீங்கலாம். ஆர்த்ரைட்டிஸ் தேய்மானம். இது எல்லாமே முட்டிக்கு மேல் பகுதியில வலிகள் கொடுக்கலாம். நீ கேப், அந்த நடுவுல இருக்க பெட்டலான்னு சொல்ற போனை சுத்தியே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பெட்டலோஃபெமோரல் சிண்ட்ரோம், அது குத்துறனால வரலாம், இல்ல தேய்மானங்கள், கான்ட்ரமலிஷியா பெட்டலா வரலாம், இல்ல அந்த நீ கேப் ஒழுங்கா ட்ராக் ஆகாட்டி. ஆக்சுவலா நீங்க முட்டியை மடக்கி நீட்டும் போது அது கரெக்டா உங்க தொடையெலும்பு மேல மூவ் ஆகணும். அது மூவ் ஆகாம இருந்தா கூட அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். சில பேருக்கு அந்த தசநார் வந்து கிழிஞ்சு பெட்டலா இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த நீ கேப்பே வந்து வெளிப்பகுதியில போயிட்டு போயிட்டு வரும். நிறைய பேருக்கு புரியாது, டாக்டர் நடக்கும்போது ஏதோ கால் ஏதோ மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு, அப்புறம் சரியாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டெபிலிட்டி. அந்த நீ கேப் ஒரு வாட்டி வெளியில போயிட்டு வரும், அதை தாண்டி உள்ள கொஞ்சம் இன்ஸ்டெபிலிட்டி, இம்பிஞ்ச்மெண்ட்ஸ் வரலாம். முட்டி கீழ் பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம அந்த நீ கேப்ல இருந்து வர தச நாறுகள ப்ராப்ளம் வரலாம். நீ கேப்பும் தசநாரும் சேர்ற இடத்துல பெயின் வந்தா அது யூஸ்வலா ஸ்லைடிங் லார்சன் ஜோஹான்சன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அதுவே கொஞ்சம் கீழ் பகுதியில எலும்புல அட்டாச் ஆகிற இடத்துல வந்துச்சுன்னா ஆஸ்குட்-ஷ்லாட்டர் டிசீஸ் சொல்லுவோம். இல்லாட்டி அந்த தசநாரை வந்து வீங்கி போலாம், அதுதான் பெட்டலா டெண்டினைட்டிஸ். ஸோ பிஹைண்ட் த நீ, இன்னர் சைடு ஆஃப் த நீ. நெக்ஸ்ட் ஸ்லைட் பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த நீ, முட்டிக்கு பின் பகுதியில பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் தசநாறுகள் இருக்கு, அதுல வீக்கங்கள் வரலாம். உள்ள நம்ம அந்த ஷாக் அப்சர்வர்ஸ்ல கிழிஞ்சாலோ, இல்ல அதுல ஏதாவது கட்டி ஃபார்ம் ஆனாலோ, தேய்மானங்கள் வந்தாலோ, அது எல்லாமே வந்து முட்டியோட பின்பகுதியில வலி கொடுக்கலாம். அதே மாதிரி முட்டியோட கீழ் பகுதி பின் பகுதியில பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரோனிமோஸ் அந்த மாதிரி ஒரு தசநாறுகள் இருக்கு, அதுல வீக்கங்கள் இருந்தாலும் வரலாம். இன்னர் சைடு ஆஃப் த நீ, இஃப் யூ லுக் அட் தி ரைட் சைடு ஆஃப் மை ஸ்லைடு, என்னோட வலது பகுதியில் இருக்க ஸ்லைடு நீங்க பாத்தீங்கன்னா பிளைகா சிண்ட்ரோம் சொல்லுவோம். சில எக்ஸ்ட்ரா தசநாறுகள் ஃபார்ம் ஆகி உள்ள குத்திட்டு இருக்கலாம். முட்டிக்குள்ள வந்து தேய்மானங்கள், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது முட்டிக்குள்ள வர தேய்மானம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மூட்டுக்கு மூட்டு வலி வரும். எல்லா முட்டிலையும் தேய்மானங்கள் வரலாம், எல்லா முட்டிலையும் வலி வரலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் யூஸ்வலா வெயிட்னாலயோ இல்ல ரொம்ப யூசேஜ்னாலே வர தேய்மானம். பட் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி கிடையாது. சில லிகமெண்ட் இன்ஜுரி அண்ட் மெனிஸ்கஸ் இன்ஜுரி கூட உங்களுக்கு இன்னர் சைடு ஆஃப் தி நீல பெயின் கொடுக்கலாம். அவுட்டர் சைடு பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வெளிப்பகுதியில ஒரு பெரிய தசநார் இருக்கு. தொடையில இருந்து மேல் பகுதி, இடுப்புல இருந்து ஆரம்பிச்சு தொடை ஃபுல்லா வரும். அது பேர் தான் இலியோடிபியல் பேண்ட்னு சொல்லுவோம். அது சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகலாம், பெயின் கொடுக்கலாம். எஸ்பெஷலி கொஞ்சம் ஆக்டிவா இருக்க பர்சன்ஸ்க்கு வரலாம், ஜிம் போறவங்க, ஓடுறவங்க, அந்த மாதிரி பீப்புளுக்கு. அதை தாண்டி உள்ள நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி மெனிஸ்கஸ் டேர், வெளிப்பகுதியில் இருக்க லேட்டரல் கொலாட்டரல் லிகமெண்ட், இதுல ஏதாவது இன்ஜுரி ஆனாலும் உங்களுக்கு வெளிப்பகுதியில வலி வரலாம். ஸோ இந்த 4 ஸ்லைட்ல நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, வெறும் தேய்மானம் கிடையாது, முட்டிக்குள்ள உங்களுக்கு தச நாறுகள் இருக்கு, ஜவ் இருக்கு,
இதெல்லாம் தாண்டி நிறைய சின்ன சின்ன தொந்தரவு ஒரு நீ கேப்பை சுத்தியே வந்து ஒரு 10 to 15 விஷயமான ஒரு ப்ராப்ளம்ஸ் வரலாம். எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியம் கிடையாது. ஸோ யூஸ்வலா நீ பெயின் சொல்லும்போது ப்ராடா பார்க்கும்போது ஒண்ணு இன்ஜுரி ஆயிருக்கணும், இல்ல மெக்கானிக்கல் ப்ராப்ளம். உங்களுக்கு ஜெனரலாவே வந்து உங்க நீ ஒழுங்கா அலைன் ஆகலன்னு அர்த்தம். இல்ல சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல நீ பெயின் வரலாம். ரொம்ப காமனா பார்க்கிறது பாத்தீங்கன்னா ஏசிஎல். அதாவது நான் சொன்ன அந்த 4 லிகமெண்ட் ஆன்டிரியோர் குரூஷியேட் லிகமெண்ட் ஏசிஎல் முன்பகுதி இருக்க லிகமெண்ட் தான் காமனா கிழிஞ்சிடும். கிழியும் போது வலி இருக்கும், அப்புறம் பெருசா வலி இருக்காது. நிறைய பேர் அதை கவனிக்காம நடந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு முட்டி ஸ்லிப் ஆற மாதிரி இருக்கும், பேலன்ஸ் போற மாதிரி இருக்கும், முட்டி லூஸா இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கிளாசிக்கலா ஏசிஎல் இன்ஜுரி ஆனா வரலாம். ஃபிராக்சர் ஆச்சுன்னா யூஸ்வலா நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். எலும்பு உடைஞ்சா உடனே தெரிஞ்சிடும். ஏன்னா இது முட்டியை சுத்தி இருக்க எலும்புகள் எல்லாம் பெரிய எலும்புகள்னால ஆட்டோமேட்டிக்கா நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மெனிஸ்கஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஷாக் அப்சர்வர். ஸோ ஷாக் அப்சர்வர் வந்து உங்களுக்கு கிழிஞ்சிச்சுன்னா லோடிங் அப்ப மட்டும் பெயின் இருக்கும். முட்டியை மடக்கி நீட்டும் போது, மடக்கி ஏறும் போது அந்த மாதிரி டைம்ல ரொம்ப கிளாசிக்கலா இருக்கலாம். நீ பர்சைட்டிஸ் அது சாதாரண வீக்கம் தான். நீ கேப் கீழே இருக்க அந்த பெட்டலா டெண்டினைட்டிஸும் ஒரு ரொம்ப காமனான ரீசன் ஃபார் இன்ஜுரிஸ். ஸோ இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிக்சர்ல பார்க்கும்போது முதல் பிக்சர் வந்து ஒரு ஹெல்த்தி நீ கரெக்டா எல்லாம் அலைன்மெண்ட்ல இருக்குது. ரெண்டாவது பிக்சர் பாத்தீங்கன்னா நீ கேப் லைட்டா ஒரு சைடுல தள்ளி போகுது. அது பேர் தான் சப்லக்சேஷன். அந்த நீ கேப் மூணாவது பிக்சர்ல பாத்தீங்கன்னா முதல் பிக்சர்ல மூணாவது போட்டோல அது ஃபுல்லா விலகிருச்சுன்னா அது வந்து டிஸ்லோகேஷன் சொல்லுவோம். அது பக்கத்துல இருக்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா உள்ள 2-3 சின்ன சின்ன லூஸ் பாடிஸ் மாதிரி கல்லு மாதிரி இருக்கு. அது சம்டைம்ஸ் ஒட்டிக்குள்ள போய் லாக் பண்ணலாம், கான்ஸ்டன்ட் பெயின் கொடுக்கலாம். கீழ் பிக்சர் பாத்தீங்கன்னா மால் அலைன்மெண்ட் மிஸ் அலைன்மெண்ட் சொல்லுவோம். நார்மலா இருக்க வேண்டிய கால் கொஞ்சம் வெளிப்பகுதியிலயோ உள் பகுதியிலயோ பெண்ட் ஆயிருக்கலாம், ரொட்டேட் ஆயிருக்கலாம், பிளாட் ஃபுட் இருக்கலாம், உங்களுக்கு கால் பகுதியில ஒழுங்கா லோடிங் இல்லாம இருக்கலாம். இந்த ரைட் சைடுல தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இலியோடிபியல் பேண்ட் ஒரு பெரிய தசனாறு இடுப்பு பகுதியில இருந்து கீழே முட்டி வரைக்கும் வரும். அதுல தொந்தரவு இருந்தாலும் வரலாம். சோ இது சும்மா ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹெல்தி நீ இட் லுக்ஸ் வெரி நைஸ். அது பக்கத்துல இருக்கிறது தான் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், தேய்மானம். அதாவது என்னன்னா ஒவ்வொரு முட்டியிலையும் உங்க தோள்பட்டையா இருக்கட்டும், இல்ல முழங்கால் மூட்டா இருக்கட்டும், எல்லா முட்டியும் ஸ்மூத்தா மூவ் ஆகணும்ன்றதுக்காக கடவுள் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த முட்டி முடியிற இடத்துல ஒரு ஸ்மூத் கோட்டிங் கொடுத்திருப்பாரு. அது பேர் தான் கார்டிலேஜ் இல்ல குருத்தெலும்புன்னு சொல்லுவோம். அந்த கார்டிலேஜ் இல்ல குருத்தெலும்பு தேயும் போது தான் அது பேர் தேய்மானம். கீழே இருக்க பிக்சர் லெஃப்ட் சைடு பாத்தீங்க யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ், அதாவது கவுட். நிறைய ரெட் மீட் சாப்பிடுறவங்க, இல்ல மூங் தால், தூர் தால் நிறைய சாப்பிடுறவங்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் ஒரு பிளட் வந்து உங்க பாடியில அதிகமாகலாம். அப்படி வரும்போது அந்த ரத்த சுரப்பினால உங்களுக்கு முட்டிக்குள்ள உங்களுக்கு தேய்மானங்கள் வரலாம். ரைட் சைடு கீழே இருக்க பிக்சர் பாத்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் ரொம்ப கிளாசிக்கலா யூஸ்வலா கை விரல்கள் சின்ன ஜாயின்ஸ்ல வரும். பெட்லோஃபெமோரல் பெயின் சிண்ட்ரோம் வந்து ஒன் ஆஃப் தி காமனஸ்ட் ரீசன். நிறைய இளம் வயசுல இருக்க பெண்கள் எஸ்பெஷலி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு முட்டி வலிக்குது, கீழே சமணங்கால் போட்டு ஏஞ்சா முட்டி வலிக்குது, இந்தியன் டால் யூஸ் பண்ணா முட்டி வலிக்குது, படிக்கட்டு ஏறி இறங்கினா முட்டி வலிக்குது. அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம நீ கேப் பின்னாடி அந்த பெட்டலான்னு சொல்ற நீ கேப் பின்னாடி இருக்க கார்ட்லேஜ் அந்த குருத்தெலும்பு தேஞ்சிரும். தேஞ்சனால அது தொடையெலும்பு மேல உராயும். ஸோ எப்ப நீங்க பெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே உட்கார்ந்து எழுந்திருக்கிறது, படிக்கட்டு ஏறுறது, அந்த மாதிரி பெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது நிறைய பெயின் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜெனரல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா வயசு ஆக ஆக நம்மளுக்கு தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கலாம். ஒரு 50 வயசுக்கு மேலேயே நிறைய பேருக்கு லைட்டா முட்டி வலி ஆரம்பிக்கலாம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா 65 வயசுக்கு மேலதான் வந்து வயசானவங்க எல்டர்லின்னு சொல்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். ஸோ 65 வயசுக்கு மேல வந்தா அது வந்து வேற மாதிரி விஷயம். பட் 50 வயசுலயே வரும்போது அது கொஞ்சம் சிக்னிபிகன்ட் தான். பெண்களுக்கு ஜென்ரலா வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அதிகம் காரணம் இருக்கு முட்டி வலிக்கு. அதுக்கு 2 ரீசன் இருக்கு. கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க, மசிலோட லென்த் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ரொம்ப பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்ல அப்படின்னா வந்து வெயிட்டும் அதிகமா இருந்தா முட்டி மேல நிறைய லோடு விழும். ஸோ விழும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேய்மானங்கள் வரலாம், இன்ஜுரிஸ் சான்சஸ் அதிகமா இருக்கலாம். கீழே விழுந்தோ ஒரு சராசரி மனுஷன் பைக்ல இருந்து விழுந்தோ, விளையாடும் போது விழுந்தோ ஜாயிண்ட் இன்ஜுரிஸ் வரலாம். இல்ல ரிப்பீட்டேட்டிவ் ஸ்ட்ரெயின், இதுதான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. ஜாயிண்ட் இன்ஜுரின்றது இப்ப கீழே விழுந்தீங்க, அடிபட்டுச்சு, வலிச்சுச்சுன்னா உங்களுக்கு புரியும். ஓகே நான் விழுந்தேன், அடிபட்டுச்சு, கிழிஞ்சிச்சு அப்படின்றது. பட் ரிப்பீட்டேட்டிவ் ஸ்ட்ரெயினா டெய்லி ஜாக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜாகிங் ஷூஸ் ஒழுங்கா இல்லாம இருக்கலாம், இல்ல பள்ளமேடுல ஓடிட்டு இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல முட்டிக்குள்ள கான்ஸ்டன்ட் லோடு விழுந்து 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 ஒரு எப்படி ஒரு டயர் தேயுதோ அந்த மாதிரி வந்து முட்டிக்குள்ள தேய்மானங்கள் ரிலேட்டடாவே வந்து தசைகள் கிழியலாம். மூணாவது உங்களோட ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சரே மால் அலைன்மெண்ட் இருந்தா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ லிகமெண்ட் இன்ஜுரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இதுதான் ஒன் ஆஃப் தி காமனஸ்ட் திங்ஸ் நான் பாக்குறது யங் ஏஜ்ல. ஒரு பிசிக்கலி ஃபிட்னஸ், நான் ஷட்டில் விளையாடுவேன், டிடி விளையாடுவேன், வாலிபால் விளையாடுவேன், இல்ல ஃபுட்பால் விளையாடுவேன். அந்த மாதிரி விளையாட்டு துறையில அதிகம் கவனம் செலுத்துறவங்களுக்கு பாத்தீங்கன்னா முட்டிக்குள்ள வந்து 4 லிகமெண்ட் இருக்கு. முன் பகுதியில ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட், பின் பகுதியில போஸ்டீரியர் குரூஷியேட், ரைட் சைடு அதாவது உள் பகுதியில மீடியல் கொலாட்ரல்,
வெளிப்பகுதியில லேட்டரல் கொலாட்மெண்ட். 4 லிகமெண்ட்ஸ் இருக்கும், 2 முட்டிலையும் இருக்கும். இந்த தசநாறுகள் கிழிஞ்சா யூசுவலா எப்படி கிழியும்னா இந்த மாதிரி தான் கிழியும். ஒரு டைரக்ட் ப்ளோ, உங்க முட்டி போய் எங்கேயாவது டைரக்டா இடிச்சிச்சுன்னா, இல்ல கார்ல போகும்போது சீட் பெல்ட் போடல, இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, நீங்க முன்னாடி போய் இடிக்கிறீங்க, முட்டி போய் இடிச்சிச்சுன்னா அந்த முட்டி மேல உள்ள லோட்ல உள்ள கிழியலாம். 3வது மேல் பகுதி பாத்தீங்கன்னா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் இன்ஜுரி, அதாவது உங்க காலை ஓவரா ஸ்ட்ரெச் பண்ணி மேல் பகுதியில, கீழே இருக்க பார்த்தா ஹைப்பர் ஃபிளெக்ஷன் சொல்லுவோம், முட்டியை மடக்கி விழுறது. ஸோ இதுதான் காமனஸ்ட் ரீசன்ஸ் ஃபார் உள்ள லிகமெண்ட் இன்ஜுரிஸ் ஆர் மெனிஸ்கஸ் இன்ஜுரிஸ். ஸோ லிகமெண்ட் இன்ஜுரிஸ் மெனிஸ்கஸ் எப்படி இருக்கும்னா, அடிப்பட்ட உடனே உங்களுக்கு வலி வரும், அந்த இடத்துல தொட்டா நல்லா வீக்கமா இருக்கும், உள்ள நல்ல ஒரு ரத்தம் கோர்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஏதோ ஒன்று கிளியுது இல்ல, ஸோ கிளியும் போது அதுல இருந்து ரத்தங்கள் வெளியே வரதா செய்யும். ஸோ ஜாயிண்ட்குள்ள இருக்க ஸ்பேஸ் வந்து ஃபுல்லா பிளட்ல ஃபில் ஆயிரும். முட்டியை மடக்கி நீட்ட கஷ்டமா இருக்கும், காலை ஊனி நடக்க கஷ்டமா இருக்கும். இது அப்படியே டெய்லி கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப கிளாசிக்கலா பாத்தீங்கன்னா முட்டிக்குள்ள ஏதோ கிழிஞ்சிருக்கு. இந்த டைம்ல வரும்போது அதை ட்ரீட் பண்றது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் அப்போதைக்கு வந்து ஒரு புத்தூர் கட்டோ, இல்ல வலி மாத்திரை போட்டோ, இல்ல மேலதான் மசாஜ் பண்ணியோ அப்போதைக்கு தள்ளி விட்டீங்கன்னா வலி குறையுமே தவிர, வீக்கம் குறையுமே தவிர, உள்ள இருக்க கிழிஞ்ச லிகமெண்ட் திருப்பி வளராது. ஸோ அந்த லிகமெண்ட்னால திருப்பி திருப்பி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஷாக் அப்சர்வர், அதுதான் மெனிஸ்கஸ் சொல்லுவோம். ஒவ்வொரு முட்டிலையும் 2 ஷாக் அப்சர்வர் இருக்கும். உள்பகுதி வெளிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். மீடியல் மெனிஸ்கஸ், லேட்டரல் மெனிஸ்கஸ். அந்த ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து முட்டியில அடிபட்டு கிழியலாம், இல்ல வயசானவங்களுக்கு கிழியலாம். ஸோ வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய இன்ஜுரி ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் கீழே உட்கார்ந்து ஏஞ்சேன் டாக்டர், படக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, நான் படிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நொடிச்சு விட்டுச்சு, இவ்வளவுதான் ஒரு கம்ப்ளைண்ட்ஸா இருக்கும். கொஞ்சம் யங் பீப்புளுக்கு ப்ராப்பர் இன்ஜுரி இருக்கணும், நீங்க கீழே விழுந்திருக்கணும், இல்ல ஏதாவது அடிபட்டிருக்கணும். அப்படி கிழியும் போது இந்த சி ஷேப்ல இருக்க மெனிஸ்கஸ் வந்து விதவிதமா கிழியலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரேடியல் டேண்டர் ஒரு விதமான கிழிசல், லாங்கிடியூட்ல இருந்து வேற விதமான கிழிசல், பிளாப்டர், காம்ப்ளெக்ஸர், பக்கெட் ஹேண்டில், ஹாரிசான்டல் மாதிரி நிறைய விதமா அது கிழிய வாய்ப்புகள் இருக்கு. சோ முட்டியில மெனிஸ்கஸ் கிழிஞ்சிருக்கு அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? முதல் விஷயம், வலி இருக்கும், கொஞ்சம் முட்டி லூஸ் ஆன மாதிரி இருக்கும், மூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும், மடக்கி நீட்டும் போது சம்டைம்ஸ் சவுண்ட்ஸ் கேட்கலாம், கிளிக் கிளிக்னு சவுண்ட் கேட்டே இருக்கலாம். ரொம்ப நாளா எனக்கு கேட்டிருக்கு டாக்டர், அதை நான் பெருசா எடுத்துக்கல அப்படின்னா உள்ள ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு. இது என்ன ப்ராப்ளம்னா, அந்த தொந்தரவை அப்ப நீங்க கவனிக்கல அப்படின்னா ரொம்ப நாளா கிளிக் சவுண்ட்ஸ் இல்ல லாக்கிங் சொல்லுவோம், முட்டியை மடக்கி நீட்டும் போது ஒரு பொசிஷன்ல கரெக்டா மாட்டிக்கும், அது ரிலீஸ் ஆகாது, அப்புறம் கொஞ்சம் உதர்னாதான் கால் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளம்லாம் ரெகுலரா இருக்கவங்க வந்து அதை கண்டிப்பா பார்த்து வைத்தியம் பண்ணணும். இல்லாட்டி தேய்மானம் வரும். ஒரு 65 வயசுல வர முட்டி தேய்மானம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45, 50 வயசுலயே ஒரு 10-15 வருஷம் முன்னாடியே முட்டி தேஞ்சு போயிடும். ஸோ முட்டி தேஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ரொம்ப லேட் ஸ்டேஜ்லாம் போச்சுன்னா நம்ம டைரக்டா சர்ஜரி தான் போய் ஆகணும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்துல வரும்போது இதுக்கெல்லாம் வைத்தியங்கள் ரொம்ப ஈஸி. ஸோ யூஸ்வலா மெனிஸ்கஸ் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, அது வந்து ரிப்பேர் பண்ணணும். இப்ப இந்த பிக்சர்ல காட்டியிருக்க மாதிரி உள்ள போயிட்டு கிழிஞ்ச தசநாரை நம்ம தச்சிருவோம். ஒன்ஸ் தச்சிட்டோம்னா அது வந்து ஒரு நார்மல் தசநார், அவ்வளவுதான். நீங்க முதல் நாள்ல இருந்தே வந்து இது ஒரு சும்மா ஒரு சின்ன வீடியோ. சோ எப்படி வந்து உள்ள அந்த ஏசிஎல் லிகமெண்ட் கிழிஞ்சிருக்கு. யூசுவலா ஏசிஎல் லிகமெண்ட் கிழிஞ்சிருச்சுன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. கீ ஹோல் சர்ஜரி தான், சின்ன சின்ன ஓட்ட வேலையை தான் பண்ணுவோம். புதுசா லிகமெண்ட் உருவாக்கணும். சோ அந்த புது லிகமெண்ட் போடுறதுக்காக வந்து ஒரு டனல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அந்த டனல் வழியா வந்து நம்ம வந்து ஒரு புது லிகமெண்ட்டை உள்ள பாஸ் பண்ணிடுவோம். ஸோ புது லிகமெண்ட் உள்ள பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லிகமெண்ட் வந்து ஒரு புது ஏசிஎல் லிகமெண்ட் மாதிரி ப்ராப்பரா அழகா வேலை செய்யும். இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இது நான் நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு இந்த சர்ஜரி பண்ணுவேன். பண்ணிட்டு அவங்க திருப்பி போய் ஃபுட்பால் விளையாடுவாங்க. அந்த அளவு வந்து முட்டிய ஒரு ஃபுட்பால் பிளேயர் யூஸ் பண்ற அளவு வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவு இது ஒரு நார்மலான சர்ஜரி தான். அடுத்தது லிகமெண்ட் ஷாக் அப்சர்வர் தாண்டி தான் காமனஸ்ட் ரீசன் நம்ம எப்பொழுதுமே பாக்குறது தேய்மானம். தேய்மானம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா முட்டியில நல்ல ஸ்மூத்தான கார்ட்லேஜ் இருக்கணும், அதான் குடுத்தெலும்புன்னு சொல்லுவோம். அந்த குஷன் தேய தேய அது வந்து நம்ம தேய்மானம்ன்றது காட்டுறோம். ஸோ தேய்மானத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய விதமான காரணங்கள் இருக்கு. இது ஒரு சும்மா ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ ஃபீமர்ன்றது மேல் பகுதியில் இருக்க தொடையெலும்பு, ஆர்டிகுலா கார்ட்லேஜ் தான் அந்த குஷனு, மெனிஸ்கஸ்ன்றது ஷாக் அப்சர்வர், கீழே டிபியான்றது கால் பகுதியில் இருக்க ஒரு போன், நடுவில் இருக்கிறதா ஏசிஎல் லிகமெண்ட். இதுதான் ஒரு மேஜரா முன் பகுதியில் பார்க்கும்போது இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உங்க முட்டியில. சோ இந்த தசநாறுகள் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம நடக்கும்போது கரெக்டா இருக்கணும். பட் முட்டி பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் இருக்க ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் வந்து காலப்போக்குல தேஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள் பகுதியில தேய்மானங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. யூஸ்வலா தேய்மானங்கள் வரும்போது ஏதாவது ஒரு பகுதி தான் வரும். அதாவது வெயிட் லோடிங் கொடுத்து வர தேய்மானம் ரொம்ப காமனா ஒரு பகுதி வரும், அது உள் பகுதியில வரும். இந்த இமேஜ்ல இருக்க மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி வந்தாதான் 2 பகுதியிலும் வரும், இல்லாட்டி ஜென்ரலா ஒரு பகுதியில் தான் வரும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரு பகுதியில தேய்மானங்கள் வரும்போது
அந்த தேய்மானங்களை நம்மளால எக்ஸ்டர்னலாவே கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கே வெளிப்பகுதியில் நம்ம பிரேசஸ் மாதிரி போட்டு அதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா, இப்போ பாத்தீங்கன்னா உள்பகுதி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எலும்பு உராய ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் உள்ள இருக்க குஷன் தேஞ்சிருச்சு. அதனாலதான் அந்த இமேஜ் அப்படி இருக்கு. அதை வந்து நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட முடியும். ஸோ அலைன்மெண்ட் வந்து ஒரு மனுஷன் நிற்கும் போது இப்படி இருக்கும். மேஜரா அவங்க உள்பகுதியில் தான் வலி சொல்லுவாங்க. டாக்டர் எனக்கு உள்பகுதி பயங்கரமா வலிக்குது, நடக்கும்போது கொஞ்சம் வளைஞ்சிருச்சு காலு. இப்ப நீங்க நிறைய பாத்தீங்கன்னா, நிறைய வயசானவங்க பாத்தீங்கன்னா 2 காலும் வளைஞ்சிருக்கும். ஆடி ஆடி நடப்பாங்க. அந்த நடை காரணம்லாம் வந்து உள்பகுதியில எலும்பு தேய்றது தான். இந்த குருத்தெலும்பு தேஞ்சு தேய்மானம் வர்றது தான் வந்து அதுக்கு மெயின் ரீசன். இப்போ ஒரு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு ஆர்த்ரோஸ்கோபி ப்ரொசீஜர்ல கேமரா வச்சு பார்க்கும்போது இப்படிதான் தெரியும். நார்மல் நீ பாத்தீங்கன்னா நல்லா வலுவலுன்னு இருக்கும். இது கேமராவோட பிக்சர். இது ஒரு 30% மேக்னிஃபைட் வியூனால பார்க்க கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ நார்மல் பிக்சர்ல வெளிப்பகுதியில ஒரு சி மாதிரி இருக்கிறதா மெனிஸ்கஸ், மேல உருண்டையா இருக்கிறதா உங்க தை போன், கீழே இருக்கிறதா வந்து உங்களோட கால் போன், டிபியான்னு சொல்றது. மாடரேட் ஆர்த்ரைட்டிஸ்னா அந்த குஷன்லாம் தேஞ்சு அப்படியே நூல் நூலா வெளியே வர ஆரம்பிக்கும். சிவியர் ஆர்த்ரைட்டிஸா பாத்தீங்கன்னா அந்த குஷனே இருக்காது, ஒரே பள்ளம் ஆயிரும். அதுதான் வந்து வெரி கிரேட் 4 சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். ஸோ கிரேட் 1, 2, 3, 4 சொல்லும் போது ஆரம்ப கட்டத்துல கிரேட் 1 நார்மலா இருப்பாங்க. கிரேட் 2ல லைட்டா சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். கிரேட் 3ல தான் வந்து ஆக்சுவலா நிறைய பேர் வந்து கொஞ்சம் வலி தெரிய ஆரம்பிக்கும். ஆனா அலட்சியப்படுத்துவாங்க. ஆமா, இப்போ உட்கார்ந்தா ஏந்தி கஷ்டமா இருக்கு. சரி நம்மள உட்கார மாட்டேன். ரொம்ப தூரம் நடந்தா வலிக்குது. நான் இப்ப நடையெல்லாம் குறைச்சுக்கிட்டேன். அப்படின்னு சொல்றது யூசுவலா கிரேட் 3. அந்த ஸ்டேஜ்லயாவது வந்தா நம்ம வைத்தியம் பண்ண ஈஸியா இருக்கும். பட் ஒன்ஸ் ஃபுல்லா எல்லாம் தேஞ்சு போனதுக்கு அப்புறம் கிரேட் 4ல வந்தா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் அதுக்கு ஏத்த மாதிரி கம்மியா தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சொல்லும்போது osteoarthritis is among the most common joint disorders and is characterized by joint pain due to wear and tear of the joint. This animation demonstrates the progression of the condition through 4 stages. Here's a healthy knee with healthy cartilage allowing for smooth motion. Grade 1 is partial damage of joint cartilage, characterized by minor bone spurs or osteophytes, as well as very minimal joint space narrowing. Grade 2 has moderate cartilage damage with definite osteophytes or bone spurs and apparent joint space narrowing. Grade 3 has multiple osteophytes or bone spurs with definite joint space narrowing with apparent sclerosis of the bone. Grade 4 is the most severe. It's bone on bone with multiple large osteophytes or bone spurs with marked joint space narrowing and severe sclerosis. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எக்ஸ்ரேல நம்ம யூஸ்வலா கண்டுபிடிப்போம். ஒரு நார்மல் ஜாயிண்ட் வந்து அழகா ஜாயிண்ட் ஸ்பேஸ் கிளியரா தெரியும். பட் அதே இது ஒரு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரும்போது அந்த எலும்பு பார்த்தாலே வித்தியாசமா தெரியும். ஒரே வெள்ளையா இருக்கும். அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிரும். ஒரு சாதாரண எக்ஸ்ரே, இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் எடுத்தோன்னே எம்ஆர்ஐ எடுக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பாக்குறதுக்கு ஆக்சுவலா த பெஸ்ட் வியூ இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்ரே. அதுவும் நிக்க வச்சு எடுக்கிற எக்ஸ்ரே. ஏன்னா நிக்கும் போது தான் நம்ம என்டையர் பாடி வெயிட் முட்டியில விழும். அப்பதான் எவ்வளவு தேய்மானம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஏர்லி சைன்ஸ், என்னென்ன தொந்தரவுகள் ஆரம்பத்துல வரலாம், அதை எதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. முட்டியில வந்து கிளிக்கிங் ஆர் கிராக்கிங் சவுண்ட்ஸ், ஒரு கிளிக் அப்பப்போ உராயும் போது சத்தம் கேட்குது அப்படின்றது ஒண்ணு. ஸ்லோ ஆன்சர் ஆஃப் சிம்டம்ஸ், ஃபர்ஸ்ட் லைட்டா ஆரம்பிச்சு ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா வலி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அப்பப்போ எனக்கு இந்த ஜாயிண்ட் வீங்குது, இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. 2 கால் பாத்தீங்கன்னா டாக்டர் ஒரு கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, ஒரு கால் வளைஞ்ச மாதிரி இருக்கு. இல்ல சம்டைம்ஸ் இந்த ஜாயிண்ட் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு, மடக்கி நீட்ட முடியல. வலி, போனி ஸ்பர்ஸ் உங்களுக்கு கரெக்டா சொல்ல முடியாது. ரெடியூஸ் ஃபிளெக்சிபிலிட்டி, மூவ்மெண்ட் கம்மியா இருக்கா. இதுதான் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸோட ரொம்ப காமனான சிம்டம்ஸ். இத நம்ம மிஸ் பண்ண கூடாது. Sir, the presentation is not visible, sir. Presentation is not visible. உங்களுக்கு வருதா? Presentation is visible. I think you have to check your settings once because others are able to see the presentation. Sir, actually, we are not able to see the PowerPoint presentation, sir. Okay, I'll come again then. From the first it was not visible or suddenly it went off? Suddenly, sir. Suddenly. Now it is. Make it full screen, sir. Now it is okay, sir. Fine, sir. Okay, perfect. So I was just explaining the last slide. இந்த ஸ்லைட்ல ஒன்றும் பெருசா இல்ல. ஒரு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தேய்மானம் வரும்போது எதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஸ்லைடு காமிச்சிருந்தேன். இது காட்டும் போது தான் பிரசன்டேஷன் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கா முட்டியில சவுண்ட்ஸ் கேட்கறது, இல்ல அப்பப்போ வீங்குறது, முட்டி ஸ்டிஃபா இருக்கிறது, வலி கொடுக்கறது, இல்ல வந்து முட்டி பார்க்க வித்தியாசமா இருக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா காமன் ரீசன்ஸ் ஃபார் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்.
ஸோ என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி வயசு அதிகமா இருக்கும்போது ஒரு 50 வயசு தாண்டும் போது ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். வெயிட் அதிகமா இருந்தா பிஎம்ஐ வந்து ஒபிசிட்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க நிறைய லோடு எடுத்து கார் ஓட்டுற மாதிரி தான் டயர்ட் தேயதான் செய்யும். ஸோ நம்ம வெயிட் ரொம்ப அதிகமா இருந்தா முட்டியில தேய்மானங்கள் வரும். இல்ல ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட் இல்ல ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் மாதிரி உடம்புல இருந்தாலும் வரலாம். நீ இன்ஜுரிஸ் ஆகி அந்த இன்ஜுரிக்கு எதுவும் வைத்தியம் பண்ணாம இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லிகமெண்ட் இன்ஜுரிஸ் காமிச்சேன், ஷாக் அப்சர்வ் மெனிஸ்கஸ் இன்ஜுரிஸ் காமிச்சேன். இதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணாம விட்டீங்க, அப்படியே வந்து அந்த வலியோட இருந்துட்டு சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப மோசமா இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போது அது தேய்மானங்களை போய் முடியும். ஜெனடிக் டிசார்டர்ஸ், ரொம்ப கீழே சமணங்கால் போட்டு உட்காரவங்களுக்கு முட்டி தேயும். அந்த காலத்துல அது ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் நினைச்சாங்க. பட் ஒரு காலகட்டத்தில் நாங்க என்ன கவனிச்சோம்னா, அது ரொம்ப கீழே உட்காந்து எழுந்திருக்கும் போது லோடிங் எஃபெக்ட்னால வந்து நிறைய பேருக்கு தேய்மானங்கள் வருது. அதே மாதிரி ஹை இம்பாக்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரொம்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஃபுட்பால் விளையாண்டுட்டே இருக்காங்க. இப்ப நான் சில ஃபுட்பால் கோச் 42 வயசுலயே பாத்தீங்கன்னா பயங்கர தேய்மானத்தோட வருவாங்க. அவ்வளோ முட்டியில இன்ஜுரிஸ் ஆயிருக்கும், அவ்வளோ லோடிங் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் knee osteoarthritis. ஆல்வேஸ் நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், வருமுன் காப்பதே நன்று. ஸோ ஒரு ஏஜ்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து ஒரு குழந்தை முதல் 10 வயசுல இருக்கும்போது ஏதாவது ஹிப் டிஸ்பிளேசியஸ், சில பேருக்கு வந்து இடுப்புல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், கொஞ்சம் கோணையா நடப்பாங்க, இல்ல பிளாட் ஃபுட் இருக்கும், இல்ல முதுகுல வளைச்சல் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு 10 to 20 வயசு, 20 to 30 வயசு இருக்கும்போது நிறைய காமன் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா, விளையாட்டு துறையில நிறைய விளையாடும் போது உங்களுக்கு இன்ஜுரிஸ் ஆகலாம். அந்த இன்ஜுரிஸை அலட்சியப்படுத்துறது. கொஞ்சம் 30 to 40, 40 to 50 இருக்கும்போது நிறைய வேலைகள் செய்யறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்றும் பண்ணாம இருக்குது, வெயிட் ரொம்ப கெயின் ஆகுது. அதுக்கப்புறம் 60 வயசு தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா போன் வீக்னஸ், ஆஸ்டியோபீனியா, சார்கோபீனியா, அந்த ரீசன்னால உங்களுக்கு தேய்மானங்கள் வரலாம். ஸோ ஒவ்வொரு வயசுலயும் வந்து தேய்மானம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. அதை கரெக்டா நீங்க கவனிக்காம விடுறதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமனஸ்ட் ரீசன். ஸோ knee osteoarthritis பார்க்கும்போது இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண சொல்லுவோம். அது என்ன கான்செப்ட்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். உங்க தொட தசைகளும் கண்டங்கால் தசைகளையும் நீங்க ஸ்ட்ரென்த் ஆக்குனீங்கன்னா முட்டி மேல உள்ள லோடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம தசைகளே எல்லா லோடையும் எடுத்துரும். ஸோ நீங்க கீழே விழும்போது கூட பாத்தீங்கன்னா தசை கண்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ மசில் கண்ட்ராக்ஷன் அதுவே லோடு எடுக்கிறதுனால முட்டியில பெருசா லோடு விழாது. ரெண்டாவது காமனஸ் ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் மசில்ஸ் இருக்கும், அதை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இதுதான் ப்ரிவென்ஷன் பண்றது. நல்ல ஒரு எக்ஸசைஸ் இருக்கிறவங்க, ஒரு வெயிட் லாஸ்ல இருக்கவங்க தேவைப்பட்ட அந்த மாதிரி பயோமெக்கானிக்கல் எய்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முட்டியை சுத்தி போடுற பிரேசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அமெரிக்கன் அகாடமிக் அசோசியேஷன் சேஸ் தட் நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும்ன்றது. ஸோ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், லோ இம்பாக்ட் ஏரோபிக் எக்ஸசைஸ், அக்வாட்டிக் எக்ஸசைஸ், ஸோ பேசிக்கா விதவிதமான கைண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ், அது கூட வந்து வெயிட் லாஸ்ல இருந்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். நிறைய பேர் தப்பா நினைக்கிறதுனா தேய்மானம் வந்தா ஒரே ஆப்ரேஷன், நீ ரீப்ளேஸ்மெண்ட், சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். அப்படி கிடையாது. நீங்க வர காலகட்டத்தை பொறுத்து தான் உங்களுக்கு வைத்தியம் மாறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரேட் 1, 2, 3, 4 இருக்கு. கிரேட் 1 ஆல்மோஸ்ட் நார்மல். கிரேட் 2 அண்ட் கிரேட் 3ல வந்து நல்லா இந்த மாதிரி நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன் சூப்பராகவே வேலை செய்யும். ஸோ ஒன் ஆஃப் தி காமனஸ்ட், இப்போ நீங்க கூகுள்லயோ இல்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிஆர்பி இன்ஜெக்ஷன், பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இல்லாட்டி பிமேக், போன் மேரோ ஆஸ்பிரேட் கான்சென்ட்ரேட். ரெண்டாவது வந்து ஹைலரோனிக் ஆசிட். ஹைலரோனிக் ஆசிட் ஒன்றும் இல்லை, ஒரு லூப்ரிகன்ட். ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸை பத்தி நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரேசஸ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்டர்வென்ஷன் வேணாம், அதாவது டாக்டர் எனக்கு முட்டிக்குள்ள கை வைக்க வேணாம், எனக்கு ஆப்ரேஷன் எதுவும் வேணாம், எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம், எதையாவது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி காமனஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட் இஸ் கிவிங் அ பிரேஸ். எல்லா ஸ்டேஜுக்கும் கரெக்டா யூஸ் ஆகாது. ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல இருந்தா பிரேஸ் வேலை செய்யாது. மற்றபடி கிரேட் 1, 2, 3 எல்லா ஸ்டேஜ்லயும் அது நல்லாவே வேலை செய்யும். கிரேட் 4ல தான் வந்து சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்கிற அளவு ரிசல்ட்ஸ் வராது. கிரேட் 4ல இருக்கவங்க நிறைய பேர் இந்த பிரேசஸ் போட்டுட்டு அப்போதைக்கு காலத்தை தள்ள முடியும். ஸோ சப்போஸ் கிரேட் 4 ஒஸ்ட் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் இல்லை, சர்ஜரிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, சர்ஜரி பண்ண முடியாது, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இந்த பிரேசஸ் கொடுப்போம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பிரேசஸ் தான். பட் இந்த பிரேசஸ் வந்து ஒரு அழகான மெக்கானிசம். இல்லை நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்பகுதியில டயல்ஸ் இருக்கும். அந்த டயல் நீங்க டைட் பண்ணும்போது வெளியிருந்து உள்ள புஷ் பண்ணி அதை இழுக்கிறனால உள்பகுதியில ஜாயிண்ட் கொலாப்ஸ் ஆனது வந்து ஓப்பன் அப் ஆகும். ஸோ நடக்கும்போது லோடு விழாது. உங்களுக்கு ஏன் வலி வருது? உள்ள இருக்க குஷன் தேஞ்சு போச்சு, எலும்பு வராயுது. இப்போ இதை அதை ஓப்பன் பண்ணி விடுறதுனால எலும்பு வராயாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வலி இல்லாம இருக்கும். இது ஒரு சாதாரண ஸ்ட்ராப்ல போடுற ஒரு பிரேஸ் தான். காலைல ஏஞ்சிட்டு போட்டு நீங்க பாட்டு ஃபுல் டே நல்லா வேலை செஞ்சுட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு திருப்பி நைட் தூங்கும்போது கழட்டிக்கலாம். ஸோ இது வந்து ஆஃப் லோடிங், அதாவது அங்க லோட் ஆகாம அதை ஆஃப் பண்ணி வேற டைரக்ஷன்ல மாத்தி விடுறது தான் ஆஃப் லோடிங் பிரேசஸ் சொல்லுவோம். ஸோ சர்ஜரி பண்ணாம இன்ஜெக்ஷன் போடாம இருக்கிறதுல ஈஸியஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிரேசஸ்.
braces work really well in the early stages. லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல ஓரளவு சப்போர்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, பிஆர்பி, ரெட் பிளட் செல்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம். சரி, பிஆர்பினா ஒன்றும் இல்லை, உங்களோட சொந்த ரத்தத்தை எடுத்து ஒரு மிஷின்ல சுத்த விட்டு ஒரு 5 நிமிஷம் வேலை தான். அது சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது அது உள்ள இருந்து உங்களுக்கு வந்து நல்ல ரத்தம், இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தனியா எடுத்துட்டு முட்டிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவோம். இது என்ன பண்ணும்னா டைரக்டா உள்ள போயிட்டு அந்த தேஞ்ச பகுதியை ஸ்டிமுலேட் பண்ணி அதை வளர வைக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து பிஆர்பி வாசஸ் ஹைலூரோனிக் ஆசிட் ஒரு பழைய கான்செப்டா இருந்துச்சு. ஸோ லெஃப்ட் சைடு இமேஜ் பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர்ல பேசிக்கா லூப்ரிகேஷன் இன்க்ரீஸ் பண்றது. ரைட் சைடு இமேஜ் பாத்தீங்கன்னா உள்ள இருக்க கார்ட்லேஜ வளர வைக்கிறதுக்கு ஹீலிங்காக காமிச்சிருக்காங்க ஒரு இமேஜ். இது ரெண்டும் சேர்த்து போடுறதா காம்பினேஷன் தெரப்பி. இப்ப கரண்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு பிஆர்பி இன்ஜெக்ஷன் வித் ஹைலூரோனிக் ஆசிட் இன்ஜெக்ஷன், அதாவது ஸ்டெம் செல் தெரப்பி வித் லூப்ரிகன்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடணும். மந்த்லி ஒன்ஸ் இல்ல 10 days கேப்ல போடணும். ஒரு 3 doses போடணும். உங்களுக்கு லெவல் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் பொறுத்து இது வந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். உங்க முட்டிக்குள்ள இருக்க அந்த கார்ட்லேஜையும் ஸ்டிமுலேட் பண்ணி விடும், முட்டிக்குள்ளேயும் லூப்ரிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணால நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இது பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் a கீ ஹோல் சர்ஜரி ஆர்த்தோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ல. அதாவது ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா பிரேஸ், மருந்து மாத்திரை, பிசியோதெரப்பியில எக்ஸசைஸ் பண்றது நல்லா கேட்கும். இல்ல டாக்டர் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் என்னால முடியலன்ற போதா நெக்ஸ்ட் நம்ம இன்ஜெக்ஷன் தெரப்பி போவோம். இல்ல கொஞ்சம் வரும்போதே கொஞ்சம் லேட் ஸ்டேஜ் இருந்தா டைரக்டா இன்ஜெக்ஷன் தெரப்பி ஆரம்பிப்போம். அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன், லூப்ரிகன்ட். அதுவும் ஒர்க் ஆகல, இல்ல அந்த ஸ்டேஜையும் தாண்டி நீங்க வந்தீங்கன்னா இது கீ ஹோல் சர்ஜரி. இது என்ன ஒன்னா ரொம்ப சிம்பிள். இமேஜ் ஏ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அந்த தேய்மானம் வந்திருக்கு, அந்த கார்டிலேஜ் இல்ல. சுத்தி இருக்க இடத்துல வந்து வெள்ளையா இருக்கிறது தான் உங்களுக்கு ஆர்டிகுலா கார்டிலேஜ், அந்த குஷன் இருக்கு. பில என்ன பண்ணுவோம்னா அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு சில வந்து அந்த இடத்துல ஓட்டைகள் போடுவோம். ஸோ எஃப் இமேஜ் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டை போடும்போது அந்த ஜி இமேஜ்ல உள்ள இருந்து உங்களுக்கு பிளட் வரும், மேரோ வெளியே வந்து அது ஒரு புது லேயர் ஃபார்ம் பண்ணும். கடைசி இமேஜ் பாத்தீங்கன்னா மீசன்கெமல் கிளாட்னு சொல்லுவாங்க. ஒரு புது லேயர் ஃபார்ம் பண்ணி அது கார்ட்லேஜை வளர வைக்கும். ஸோ இது வந்து கீ ஹோல் சர்ஜரி. கீ ஹோல் சர்ஜரி ரொம்ப சாதாரண விஷயம். நீங்க இன்னைக்கு காலையில் சர்ஜரி பண்ணீங்கன்னா நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவீங்க, நடந்து போவீங்க, உங்களுக்கு எந்த ரெஸ்ட், பெட் ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து என்னதான் இது ஒரு சர்ஜரியா இருந்தாலும் ஒரு மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி. 2 சின்ன பென்சில் போற அளவு தான் ஓட்டைகள் இருக்கும் உங்க முட்டியில. அந்த ஓட்டை வழியா ஒரு ஓட்டையில கேமராவும் ஒரு ஓட்டையில இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நம்ம என்டையர் சர்ஜரியே முடிச்சிடலாம். ரொம்ப சேஃபான ப்ரொசீஜர். எந்த விதமான லைஃப் ரிஸ்கோ லிம் ரிஸ்கோ கிடையாது. ஸோ இது இன்னொரு ஒரு ப்ரொசீஜர், சும்மா ஒரு இமேஜ்க்காக காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு மேல பள்ளமா ஓட்டை போட்ட இடம் வந்து டாக்டர் போடுற ஓட்டை. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெருசா முட்டி லோட் ஆகாது. பட் ரைட் சைட்ல கீழே இருக்க பாத்தீங்கன்னா அந்த மேல இருந்து அந்த போனை எடுத்து இங்க பிக்ஸ் பண்றது. ஸோ தேய்மானம்ன்றது ஒரு இடத்துல பள்ளம் விழுறது. அந்த பள்ளத்தை ஒண்ணு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு அதை வளர வைக்கலாம், இல்ல அந்த பள்ளத்துல லோடு விழாம நம்ம பிரேஸ் போடலாம், இல்ல உள்ள போயிட்டு அந்த பள்ளத்தை ஸ்டிமுலேட் பண்ணி வளர வைக்கலாம், இல்லாட்டி ஆல்ரெடி வளர்ந்த கார்ட்லேஜை வேற பகுதியில எடுத்து இங்க வைக்க முடியும். இதுவும் வந்து கீ ஹோல் ப்ரொசீஜர் தான். இது ஓட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரொசீஜர்ல என்னன்னா உங்களுக்கு தேய்மானத்துக்கு இதெல்லாம் மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ். பட் ஒன்ஸ் நீங்க ரொம்ப லேட் ஸ்டேஜ் வந்துட்டீங்க, முட்டி ஃபுல்லா தேஞ்சு போச்சு, எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப மோசமா இருக்கு, கால்லாம் வளைஞ்சு போச்சுன்னா அந்த ஸ்டேஜ்ல கடைசியா இவ்வளவு எண்ட் பண்ண நீ ரீப்ளேஸ்மெண்ட். நம்ம ஊர்ல the biggest problem is that இந்த ஸ்டேஜ்ல தான் மெஜாரிட்டி டாக்டர்கிட்ட வருவாங்க. ஆரம்ப கட்டத்துல இருக்க எதையுமே வந்து அலட்சியப்படுத்திப்பாங்க. ஆமாப்பா எனக்கு வயசாயிருச்சு, முட்டி லைட்டா வலிக்குது, அதனால இதுக்கெல்லாம் டாக்டர் பார்ப்பாங்களா, அப்பதைக்கு கொஞ்சம் மருந்து தேய்ச்சிப்பேன், இல்ல மருந்து சாப்பிட்டுப்பேன், இல்ல அப்பதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். அப்படி தள்ளி 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 ஒரு 2-3 வருஷம் போய் மோசமான ஸ்டேஜ்ல இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆகாது, பிரேஸ் ஒர்க் ஆகாது, மருந்து மாத்திரைகள் ஒர்க் ஆகாது, பிசியோதெரபி ஒர்க் ஆகாது, கீ ஹோல் சர்ஜரி பண்ணாலும் யூஸ் கிடையாது. அப்போ ஃபைனலி இட் எண்ட்ஸ் அப் இன் நீ ரீப்ளேஸ்மெண்ட். தேங்க்யூ. Thank you very much, Doctor, for your wonderful presentation. Actually, full detailed away explain பண்ணீங்க. knee pain கான various causes, arthroscopically என்னென்ன விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்றத I think you are explained in detail. ஒரு ஆல்ரெடி இனிஷியலா சொன்ன மாதிரி knee painன்றது ஒரு சின்ன ஒரே ஒரு காரணத்துக்காக இல்லை. ஒரு மூட்டுல பாத்தீங்கன்னா அவுட் சைட்ல, பேக் சைட்ல, மீடியல் சைட், எல்லா சைட்லயும் எத்தனை விஷயங்கள் இருக்கு, காரணங்கள். அது நிறைய வர்றதுக்கான knee pain வர்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்றது தான் முதல்ல முக்கியம். அதை பத்தி நீங்க டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். அதே மாதிரி நீங்க நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ல ஒரு சின்ன விஷயம் சொன்னீங்க. உங்களோட பர்மிஷனோட ஜஸ்ட் ஒரு 2 minutes ஒரு பிரசன்டேஷன் ஆன் அவர் ஃப்ரீ ஸ்டைல் அந்த பிளேஸ் பத்தி ஒரு நிமிஷம் சார்.
டாக்டர் வந்து இப்ப ஒரு விஷயம் பேசியிருப்பாரு, ஆஃப்லோடிங் பிரேசஸ்ன்னு ஒன்று சொல்லிருப்பாங்க. நார்மலா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கடையில எல்லாம் நிறைய விற்க ஆரம்பிச்சிருச்சு, ஆன்லைன்ல நிறைய விஷயங்கள் பாக்குறோம். அதாவது பிரேஸ்ன்றது, அதாவது ஒரு ஸ்லீவ் மாதிரி நீ கேப், இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீ பெயின் போயிடும், உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்து கியூர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இதுல பிரேஸ்ன்றது முதல்ல என்னன்றது தெரியணும். டாக்டர் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் வெரி பியூட்டிஃபுல்லி அபவுட் ஆஃப்லோடிங் பிரேஸ், இது எப்படி யூஸ் ஆகுன்றது. நான் சின்ன அடிஷனலா இன்னும் கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். பிரேஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் தான், வெளியில போடுறது, உள்ள போடுற ஒரு இம்ப்ளான்ட் கிடையாது. இது நிறைய மாதிரி டைப் இருக்கு, ஒரு விஷயத்துக்கு நிறைய இருக்கு. அதாவது ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் சில விஷயத்துக்கு யூஸ் பண்றது, அதாவது லிகமெண்ட் இன்ஜுரி ஆனா அதுக்கு வேற மாதிரி பிரேஸ் இருக்கு. ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரிவென்டிவா யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய பிரேசஸ் ஆர் அவைலபிள் இந்த மார்க்கெட். இப்ப நீங்க ரெண்டு விஷயம் பாக்குறீங்க, ஒன்னு ரைட் சைட்ல ஒயிட் கலர் அந்த ப்ளூவோட ஒரு இது இருக்கும், இந்த பக்கம் பிளாக் கலர்ல ஒரு இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிளாக் கலர்ல இருக்கிறது ஆஃப்லோடிங் பிரேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ஸ்லீவ். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே, ஒரே பிரேஸ் தான் கேட்டீங்கன்னா கிடையாது. பட் என்ன டிஃபரன்ஸ் இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்லோடிங் பிரேஸ் அப்படின்னா அதனோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல போற லோடு, அதாவது டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு உங்களுக்கு, வெயிட் போறது ஒரு முக்கியமான காரணம். வெயிட் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மோஸ்ட்லி 95% ஆஃப் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, வெயிட் நம்மளோட பாடி வெயிட் வந்து உள் பக்கத்துல போகும். அப்போ வந்து தேய்மானம் வந்து உள் பக்கத்துல அதிகமா இருக்கும். எப்படி வந்து ஒரு 2 வீலர் இதுல வந்து நம்ம பிரேக் ஷூல வந்து ரொம்ப யூஸ் பண்ண தேயுதோ, அந்த மாதிரி டயர் தேயுதோ, அந்த மாதிரி தான் வந்து ஒரு லோடு எங்க போகுதோ அங்கதான் தேய்மானம் அதிகமாகும். ஸோ அந்த இடத்துல போற லோடை வந்து ஷிஃப்ட் பண்ணி அடுத்த கம்பார்ட்மெண்ட், அதாவது நல்லா இருக்கிற இடத்துல ஈவனா உங்க ஜாயிண்ட் ஸ்பேஸ்ல இந்த வெயிட் வந்து ஈவனா போறது பேர் தான் ஆஃப்லோடிங் பிரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஒரு மெக்கானிசம் இருக்கணும், அப்படி இருந்தாதான் அது வந்து ஆஃப்லோடிங் பிரேஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இப்ப இந்த ஒயிட் கலர்ல பாத்துட்டீங்களா, அதுல அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. கம்ப்ரெஷன்னா ஒரு நல்லா உங்களுக்கு இறுக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். இதனால என்ன ஆகும்னா ஒரு ரத்த ஓட்டம் அதிகமாகும், உங்களுக்கு ஒரு சின்ன பெயின் ரிலீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா மெயின் காரணம் என்ன, அந்த தேய்மானம் நடக்கிறது, வெயிட் போறதுனால ஒரு பர்டிகுலர் இதுல போயிட்டு அதாவது எப்படி சொல்லும், உள் பக்கத்துல தேயறதோ இல்ல வெளி பக்கத்துலயோ, அந்த தேய்மானம் நடக்கிற இடத்த இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணாது. அதுதான் ஆஃப்லோடிங் பிரேசஸோட வேலை. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டயல் மாதிரி இருக்கும், ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். இது என்ன பண்ணுன்னா, இந்த எக்ஸ்ரேல பாத்தீங்கன்னா தெரியும், முதல்ல வந்து நல்ல 2 போன், அதாவது தொடையெலும்பும் உங்களோட கீழே இருக்கிற கால் எலும்பும் வந்து பாத்தீங்கன்னா 2 ஒட்டி இருக்கும், ஜாயிண்ட் ஸ்பேஸ் இருக்காது. இதனாலதான் பெயின் வர்றது, உங்களுக்கு தேய்மானமும் அதிகமாகும். இப்ப பிரேஸ் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் ஜாயிண்ட் ஸ்பேஸ். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து 2 போனுமே உங்களுக்கு டச் ஆகாது. அப்ப என்னன்னா உங்களுக்கு பெயின் வந்து குறைஞ்சிடும், சில சமயம் பெயின் ஃபுல்லாவே ஸ்டாப் ஆயிடும், தேய்மானமும் அதிகமாகாது. இப்ப தேய்மானம் ஆனது ஓகே, அதை வந்து இந்த பிரேஸ் கம்மியாகுமானா கிடையாது. பட் ஆனா ஃபர்தரா தேய்மானம் நடக்காமையும் நீங்க வலி இல்லாம நடக்கவும் முடியும். அதுதான் இந்த பிரேஸோட உங்களுக்கு பியூட்டி ஆக்சுவலா. இப்ப பாத்தீங்கன்னா 2 பக்கம் ஒரு டயல் மாதிரி இருக்கு. இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் இப்ப பாத்திருப்பீங்க, இந்த எக்ஸ்ரேல தெரியும் உங்களுக்கு. அதாவது கரெக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போட்டதுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெட் கலர்ல இருக்கிறது ஜாயிண்ட் ஸ்பேஸே கிடையாது. பிரேஸ் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஜாயிண்ட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ பெயின் இல்லாம நடக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த பிரேஸ் வந்து ரொம்ப ஈஸியா போட முடியும், ரொம்ப பெரிய கஷ்டமான இதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு அதாவது வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க கூட ஈஸியா போடுற மாதிரி ரேப் அரவுண்ட் சொல்லுவாங்க, மேல சுத்தி போடுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஈஸியா. அதாவது சாக்ஸ் போடுற மாதிரி அந்த மாதிரி டஃபா கூட இருக்காது உங்களுக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் அந்த டயல் மாதிரி ஒன்று ரெட் கலர்ல கை வச்சிருக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இப்ப பெயின் இருந்தா நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், குறைச்சிக்கலாம், அதிகமாக்கிக்கலாம், என்ன வேணா பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ப்ராடக்டோட பியூட்டி ஆக்சுவலா. இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6000-7000 பேஷண்ட் மேல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்த பிரேஸ் வேணும், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃப்ரீயா அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் வரும், நீங்க அதுல ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்க ட்ரையல் வந்து ஃப்ரீயா கூட உங்களுக்கு நாங்க இந்த இதுல உங்களுக்கு பண்ண முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி இப்ப அடுத்த சில பிரேஸ் வந்திருக்கு, கொஞ்சம் வெயிட்டா, அதாவது வெயிட் அப்படின்னு சொல்லணும், பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு, ஓவர் வெயிட்டா இருக்காங்க, ஒபிஸா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரேஸ் அவைலபிள் இருக்கு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுவா இருக்கும், 2 பக்கமும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஆலன் கீ வச்சு டைட் பண்ணும்போது இந்த உள்ள புஷ் பண்ணி ஓபன் பண்ணும் ஜாயிண்ட்டை. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடப்பாங்க, நடக்கும்போது மேல கையை பிடிச்சிட்டு தான் ஏறுவாங்க மேல எல்லாம் ஏறும்போது. இப்ப இதுவே பாத்தீங்கன்னா பிரேஸ் போட்டுட்டு நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியா நடப்பாங்க.
அதாவது கை பக்கத்துல ரயிலிங்ல எல்லாம் பிடிக்காம அவங்க வந்து ஈஸியா மேல நடந்து போவாங்க. அதே மாதிரி கான்பிடென்ட்டா இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க, அவங்க வந்து எவ்வளவு வேகமா அது 4-5 இயர்ஸ் அவங்க நடக்காம இருந்தாங்க. ஆக்சுவலா ரொம்ப பெருசா நடக்க முடியாது, ஒரு 2 minutes கூட வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் பிரேஸ் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப கான்பிடென்ட்டா அவங்களுக்கு அந்த ஷோல்டர் வந்து 2 பக்கம் இறங்காது, நல்லா வேகமா கான்பிடென்ட்டா நடக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்டோட இது அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு லிங்க் இதுல வரும். ஸோ அதுல ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னா நீங்க பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் அலோவிங் மீ டு ஷோ த பிரசன்டேஷன். தேங்க்யூ சார். 1 minute. Thank you very much, Doctor. Now let us go to the discussion. A lot of people they have raised the hand actually. Sir, before I'm going to hand over this question and answer session, ஒரு சின்ன டவுட். நார்மலா நம்ம இப்போ நிறைய பேர் இந்த எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் போறது வந்து அட்வைசபிள் தான். அது எவ்வளவு நேரம் அட்வைஸ் வாக்கிங் இஸ் மோர் அட்வைசபிள் சார்? சரி, முதல் விஷயம்னா வந்து நடக்கிறனால முட்டி தேயாது. ஒன் ஆஃப் த காமனஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடந்தா முட்டி தேஞ்சிரும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நடக்கிறனால முட்டி தேயாது. நடக்கிறதுக்கு ரெண்டே விஷயம் தான். ஃபிளாட் வாக்கிங் சர்ஃபேஸ், அதாவது ஒரு ட்ரெட்மில் மாதிரியோ இல்ல ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல ஒரு ப்ராப்பர் வாக்கிங் ஷூஸ் போட்டு நடக்கணும், அவ்வளவுதான். இந்த பள்ளமேடில் நடக்கிறது, ஒரு ரோட்ல நடக்கிறேன் இல்ல ஒரு பார்க்ல நடக்கிறேன், அந்த பார்க்ல நிறைய பள்ளமேடு இருக்கும், அதெல்லாம் வந்து முட்டிக்கு நல்ல லோடிங் கிடையாது. ஸோ அதெல்லாம் பேடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் நடக்கணும், ஒரு நல்ல வாக்கிங் ஷூஸ் போட்டு நடக்கணும். நடக்கிறது அட்லீஸ்ட் ஒரு half an hour நடந்தா போதும். இன்ஃபேக்ட் வந்து ரன்னிங் இஸ் மோர் பெட்டர் எக்ஸசைஸ் than வாக்கிங். பட் எடுத்தோடனே ஓட முடியாது. அதுக்கு தான் நாங்க யூஸ்வலா ட்ரெட்மில் அட்வைஸ் பண்ணுவோம். பிகாஸ் ட்ரெட்மில் வந்து இட் இஸ் a flat surface and also controls your speed. ஒரு 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க வாக்கிங் ஆரம்பிச்சு ஸ்லோ ஒரு 8 கிலோமீட்டர் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி நீங்க ஜாகிங் ஆரம்பிச்சு அப்புறம் ஓட ஆரம்பிக்கலாம். எடுத்தோடனே ஓட முடியாது. அதே மாதிரி நம்ம நடக்கும்போது நம்மளோட இன்டென்சிட்டி மாறிட்டே இருக்கும். ஃபாஸ்டா நடப்பீங்க, திடீர்னு ஸ்லோ ஆக்குவீங்க. அந்த மாதிரி மாறி மாறி நடக்கும்போது உங்களுக்கு வந்து லோடிங் நல்லா இருக்காது, கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகாது, தை மசில் கெப்பாசிட்டி. ஸோ லோடிங் கான்ஸ்டன்டா இருக்கும்னா நீங்க ஒரு ட்ரெட்மில்ல 6 கிலோமீட்டர் per hour வச்சுட்டு நீங்க லைட்டா ஜாக் பண்றீங்களோ இல்ல நடக்கிறீங்களோ பாத்தீங்கன்னா லோடிங் கான்ஸ்டன்டா இருக்கனால உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ வாக்கிங் இஸ் a very good exercise. Running is even more better. வாக்கிங் இன் flat surface ஒரு நல்ல ஒரு ஷூஸ் போட்டு நடக்கணும், செருப்பு போட்டு நடக்க கூடாது, அவ்வளவுதான். அது ஒரு half an hour to maximum 1 hour நடந்தா போதும். நிறைய நடக்கிறதுனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. half an hour to 1 hour is more than enough. ஓகே, தேங்க்யூ வெரி மச் டாக்டர். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின். நிறைய இப்போ இந்த காமனா பாத்தீங்கன்னா இந்த பார்க்ல கூட கவர்மெண்ட் பார்க்ல எல்லாம் இந்த 8 மாதிரி போட்டுட்டு நடக்கிறது, வீட்டுக்குள்ள 8 மாதிரி நடக்கலாம், இது வந்து நார்மலா அட்வைசபிளா சார்? முட்டிக்கும் அதுக்கும் டைரக்ட் ரிலேஷன் கிடையாது. யூஸ்வலா 8 நடக்கும்போது உங்களுக்கு கோஆர்டினேஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் அது மெயினா அட்வைஸ் பண்ணுது. ஹெல்த்தி வைஸ் வந்து நீங்க எப்படி நடந்தாலும் ஓகே தான், இட்ஸ் ஆல் தி சேம். ஸோ 8 வந்து இட்ஸ் நாட் ஃபார் ஸ்பெசிபிக்லி ஃபார் தி போன். அது நர்வ் ரிலேட்டடா கொஞ்சம் பெட்டர் அண்ட் ஹை கோஆர்டினேஷன் இருக்கணும், உங்களோட பாடி பேலன்ஸ் நல்லா இருக்கும்ன்றதுக்காக பண்றது. இட்ஸ் நாட் நெசசரி. நார்மல் வாக்கிங் இஸ் எனஃப். Thank you very much. Thank you. Sir, I will allow one by one. Lot of people they are allowed. கண்டிப்பா. ஷர்மிளா நீங்க கேட்கலாம் இப்ப டாக்டர் கிட்ட. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். Okay. She's not raised. Mr. Sivaram. Yes, sir. Hello, sir. Hello. Hello, I'm சொல்லுங்க. Sharmila. சொல்லுங்க. Hello. I'm Sharmila. சொல்லுங்க மேடம். டாக்டர், எனக்கு வந்து ஒரு 2012 I met with an accident. ஓகே. அதுல வந்து என்னன்னாக்கா எனக்கு அந்த நீக்குள்ள ஃப்ளூயிட் சேர்ந்துருச்சுன்ட்டு I was not able to move. அதனால அந்த ஃப்ளூயிட் எடுத்துட்டாங்க. ஃப்ளூயிட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் I was normal, எல்லாம் நார்மலா இருந்தது. அப்புறம் 2000 இப்போ வந்து 2 years பேக் எனக்கு வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு கிரேட் 4ன்னு சொல்லிட்டு நீ சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பட் ஐ எம் நாட் ஃபார் இட். என்ன வயசு அது? I am just 58. ஓகே. ஸோ அதனால நீ சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் பண்ணலான்னும் போது ஐ ஹேட் அன் ஆப்ஷன் ஆஃப் ஆயில் போட்டுட்டு அதை ஃபுல்லா எனக்கு ஒரு 90 days ஒரு கட்டு போட்டிருந்தாங்க. அது கட்டு போட்டு முடிச்ச அப்புறம் இப்போ என்னன்னாக்கா ஐ எம் நாட் ஏபிள் டு மூவ் ஃப்ரீலி. முதல்ல நடந்துட்டு இருந்தேன், இப்போ வந்து என்னால ஃப்ரீயா நடக்க முடியல. அது 90 days அந்த கட்டுனாலயா இல்லைன்னா மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சா, அது கேட்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு முதல் தடவை அடிபட்டு முட்டியில நீர் கோத்துச்சுல்ல, எப்பொழுதுமே எடுத்துட்டாங்க. என்னோட புரோட்டோகால் என்ன, நான் முதல்ல அந்த மாதிரி நீர் கோர்த்ததா பேஷண்ட் கிளினிக் வந்தாங்கன்னா
நான் முதல்ல சொல்றது நீர் கோத்ததுக்கு காரணம் என்ன? உள்ள ஏதோ கிழிஞ்சிருக்குமா, கிழிஞ்சனால உங்களுக்கு அந்த ரத்தம் வெளியே வந்திருக்கு, அதனால முட்டியில நீர் கோத்திருக்கு. சோ ஆஸ்பிரேஷன் பண்ணி அந்த நீரை எடுத்துட்டு முதல்ல எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எக்ஸ்ரேல எலும்புக்கு எதுவும் பாதிப்பு இல்லைன்னா இமீடியட்டா ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேன்ல மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கு என்ன வந்திருக்கலாம்னா உள்ள ஏதாவது தசை கிழிஞ்சிருக்கலாம், இந்த லிகமெண்ட் மாதிரி ஏதாவது கிழிஞ்சிருக்கலாம், இல்ல ஷாக் அப்சர்வ் மெனிஸ்கஸ் கிழிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த கட்டத்துல கரெக்டா நம்ம எடுத்து பார்த்துட்டு அதுக்கு தேவையான வைத்தியம், அதுக்கு ஒருவேளை கீஹோல் சர்ஜரி கூட தேவைப்பட்டிருக்கலாம், அதுக்கு தேவையான வைத்தியம் பண்ணிட்டா அங்கேயே அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. பட் அந்த டைம்ல அதை மிஸ் பண்றது, ஏன்னா டயக்னோஸே பண்ணல, நீர் ஏன் கிழிச்சுன்றது டயக்னோஸ் பண்ணல, சோ உள்ள ஏதோ கிழிஞ்சிருக்கு அது நம்ம டயக்னோஸ் பண்ணாத போது அப்ப என்கிட்ட மக்கள் கேட்பாங்க, சார் நம்ம சர்ஜரி பண்ணாட்டி என்ன ஆகும்? சர்ஜரி பண்ணாட்டி தேய்மானம் வரும். அதுதான் நம்ம சொல்ற அடுத்த கேள்வி. ஒரு ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி, சப்போஸ் உங்க வயசு 25 இருந்துச்சுன்னா தேய்மானம் வரதுக்கு ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும். ஒன்ஸ் நீங்க 50+ இருக்க ஒரு பர்சன் அப்படின்னா தேய்மானம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வரும். சோ அதனாலதான் உங்களுக்கு தேய்மானம் இப்ப ஃபுல்லா வந்துருச்சு. இப்ப என்னன்னா ஒரு தடவை உங்க நேர்ல பார்க்கணும், பிகாஸ் எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் நீங்க இருக்கீங்கன்றத பார்க்கணும். கொஞ்சம் ஸ்டேஜா இருந்தா சர்ஜரி இல்லாம தாராளமா நம்ம ட்ரீட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஆக்சுவலா மெடிசன்ஸும் இருக்கு, நான் அந்த ஸ்லைட்ல காட்டல. கார்ட்லேஜ் ப்ரொமோட்டிங் மெடிசன் சொல்லுவோம். சில மாத்திரைகள் சாப்பிட்டீங்கன்னா டெய்லி ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா உள்ள அந்த கார்ட்லேஜை வளர வைக்கும். அந்த மாத்திரைகள் இருக்கு. முட்டிக்குள்ள இன்ஜெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி மோசம் வந்தா கீஹோல் சர்ஜரி இருக்கிறதுலே வர்ஸ்ட் சிச்சுவேஷன் இருந்தாதான் யூஸ்வலா நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 60ல இருந்து 65 வயசு இருக்கும்போது தான் மோஸ்ட்லி பண்ணுவோம். அப்படி கம்பேரிசன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் யங் தான், நீங்க 58ன்றது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லயே கிரேட் 4 ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்குன்னா அப்ப யூஸ்வலி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் an injury. ட்ரீட்டட் இன்ஜுரி தான் காமனஸ்ட் ரீசன். நேர்ல பார்த்தா பெட்டர்மா. நேர்ல பார்க்கும்போது எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் பார்க்கலாம். கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜா இருக்கு, ரொம்ப பேட் கிரேட் 4 போய் வளைஞ்சிருச்சுன்னா ஆப்ஷன் இருக்காது. பட் கொஞ்சம் முன்னாடியா இருந்தா கூட நம்ம வந்து சர்ஜரி இல்லாம தாராளமா குணப்படுத்தலாம். அது பயப்பட தேவையில்லை. ஓகே, தேங்க் யூ வெரி மச் டாக்டர். ஏதாவது எக்ஸசைஸ் ஏதாவது இருக்குமா இதுக்கு? கண்டிப்பா எக்ஸசைஸ் இருக்கும். பட் கிரேட் 4 ஆர்த்ரைட்டிஸ் வந்து எக்ஸசைஸ்ல ஃபுல்லா கியூர் ஆகாது. உங்களுக்கு ஒண்ணு நீங்க இந்த பிரேசஸ் மாதிரி நல்ல கம்பெனி பிரேசஸ் போடணும், இல்லாட்டி முட்டிக்குள்ள ஏதாவது வைத்தியம் பண்ணணும், இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் அதுல எஃபெக்ட் வரும். எக்ஸசைஸ் வந்து ஒரு பேசிக் தானே. உங்களுக்கு தை மசில ஸ்ட்ராங் பண்ணுவோம். ஸ்ட்ராங் பண்ண என்ன ஆகும்னா முட்டி மேல லோடு கம்மியா வரும். முட்டி மேல லோடு கம்மியா விடுறதுனால நீங்க நடக்கும்போது கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும். அவ்வளவுதான் தவிர தேஞ்சதை மாத்தாது. இந்த பிரேஸ் போடுறதோ இன்ஜெக்ஷன் போடுறதோ தேய்மானத்தை ரிவர்ஸ் பண்றதுக்கா அட்டம் பண்றதுக்கா பண்றோம். பட் எக்ஸசைஸ் தேய்மானத்தை மாத்தாது. இட் will only give you an extra support. ஓகே, அந்த ஹிப் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும்போது நடக்கும்போது எதனால ஷேக் ஆகுது? இல்ல நீல தேய்மானம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஹிப் ஆங்கிள் எல்லாம் லோடிங் மாறும், அதனால கூட ஷேக் ஆகலாம். ஓகே 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 டாக்டர், தேங்க் யூ டாக்டர். மேடம் டாக்டர் கிளியரா சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் முக்கியம். உங்களுக்கு என்ன விஷயத்தினால இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்றத ஒரு டயக்னோஸ் பண்ணாதான் கரெக்டா இது பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனாலதான் நான் வந்து டாக்டர் இஸ் எக்ஸ்பிளைன்ட் அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச் மேடம். சப்போஸ் இப்போ நீங்க டாக்டர் பார்க்கணும்னாலும் நாங்க ப்ரோக்ராம் முடிஞ்சவொடனே டாக்டரோட கிளினிக் அட்ரஸ் கான்டாக்ட் எல்லாமே நாங்க குரூப்ல போடுவோம். நீங்க சப்போஸ் வேணும்னாலும் நீங்க போய் பார்க்கணும். தேங்க்யூ வெரி மச். சிவராமன் நீங்க கேட்கலாம். சார் எனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க நீல. அதுல வந்து ஏசிஎல் பார்ஷியல் இன்ஜுரி இருக்கு திக்னஸ்ல. ஸோ அதனால இது எக்ஸசைஸ் பண்ணலாமா இல்ல இந்த நீ ஸ்கோர் பண்ணலாமா சார்? பார்ஷியல் டேர்னா வந்து சில டைம் சர்ஜரி தேவைப்படாது. கம்ப்ளீட் டேர்னா 100% ரிக்வயர்ஸ் சர்ஜரி. பார்ஷியல் டேர்னா வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கான்றத செக் பண்ணி பார்ப்போம். முட்டியை நான் வந்து ஆட்டி பார்க்கும்போது அது ரொம்ப லூஸா இருந்துச்சுன்னா அப்ப பார்ஷியலி ஹை கிரேட் பார்ஷியல் சொல்லுவோம், அதுக்கு சர்ஜரி வேணும். முட்டியை ஆட்டி பார்க்கும்போது ரொம்ப லூஸா இல்ல அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்டெம் செல் தெரப்பி கொடுக்கலாம். இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் பெட்டர். கொஞ்சம் அது வளர வைக்க ட்ரை பண்ணலாம். ஒண்ணு எக்ஸசைஸ் ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க முட்டிக்குள்ள தசைகள் கிழிஞ்சிருக்கும் போது நீங்க அக்ரெசிவா எக்ஸசைஸ் பண்ணா இன்னும் அதிகம் கிளியும். சோ அதனால அது நல்ல விஷயம் கிடையாது. எப்போதுமே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் ரெஸ்ட் கொடுக்கிறது பெட்டர். முன்னாடி சொன்ன பேஷண்ட் சொன்னாங்கல்ல, நான் வந்து ஒரு போட்டேன், மாவு கட் போட்டேன், அந்த மாதிரிலாம் கட்டுலாம் போட்டீங்கன்னா முட்டி ஸ்டிஃப் ஆயிரும். அதனாலதான் உங்களுக்கு மடக்க முடியாம போயிடுச்சு. எல்லாருக்கும் சர்ஜரினா ஒரு பயம். ஆட்டோமேட்டிக்கா வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இல்ல பக்கத்து வீட்டுல புத்துரு கட்டு போட சொன்னாங்க, இல்ல பக்கத்து வீட்டுல போய் அங்க பிசியோ பண்ண சொன்னாங்க அப்படின்ற பேர்ல இப்ப முன்னாடி பார்த்த பேஷண்ட் சொல்லும் போது அவங்க வந்து கட்டு போட்டேன் எனக்கு ஸ்டிஃப் ஆயிடுச்சு. சோ முட்டி மடக்க முடியாம போன காரணம் அதுதான். அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சோ ஸ்டிஃப்னஸ் வந்த காரணம் அந்த மாவு கட்டு தான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு ரிவர்சல், நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது அது இன்னும் அதிகம் கிளியலாம். அதனால நல்ல விஷயம் கிடையாது. பார்ஷியல் டேர்லாம் இருந்துச்சுன்னா ப்ராப்பரா ரெஸ்ட் கொடுக்கணும். முட்டி ரொம்ப லூஸ் ஆனா கொஞ்சம் ஸ்டெம் செல் தெரப்பி, ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி கொடுத்தா ஃபுல்லா ஹீல் ஆயிரும். ஓகே சார். அது பார்ஷியல் கிழிஞ்சிருக்கு, அது திருப்பி வளருமா சார்? அது பார்ஷியல்னா அது சேர்ந்துரும், ஃபுல்லா வளராது.
ஏன்னா ஏசிஎலுக்கு ரத்த ஓட்டம் கிடையாது. அது அப்படிங்களா? ரத்த ஓட்டம் இல்லாத ஒரு தசை. முழுசா கிழிஞ்சுச்சா அது வளரவே வளராது. இன்ஃபாக்ட் அது ரிப்பேர் கூட பண்ண முடியாது. புது லிகமெண்ட் தான் போடணும். நீங்க அந்த இமேஜ் ஒரு வீடியோ ஓகே, நான் ஓகே. காமிச்சது பார்த்தீங்கன்னா, அது லிகமெண்ட் பழைய லிகமெண்ட் எடுத்துட்டு புது லிகமெண்ட் தான் போடுவோம். சோ அது ஓகேங்க ரிப்பேர் கூட சார். பண்ண முடியாது. எனக்கு ரத்த ஓட்டம் கிடையாது. பார்ஷியலா கிழிஞ்சு முட்டி ரொம்ப லூஸா இல்லாட்டி அத சர்ஜரி இல்லாம ட்ரீட் பண்ணலாம். ஓகேங்க சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மிஸ்டர் ராஜசேகர் சார், நீங்க கேட்கலாம் சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க ராஜசேகர். சார் ஏசியல் டேர் தான் சார், பார்ஷியல் டேர் தான் சார். ம். ஒரு 90 டேஸ் ஆகுது சார். ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க சார், ரெஸ்ட் எடுத்தாச்சு. ம். ரெஸ்ட் எடுத்தும் கம்ஃபர்டபுளா வாக் பண்ண முடியல சார். வாக் பண்ணோம்னா வந்து ஸ்வெல்லிங் ஆயிடுது சார். அப்பனா அது சரி ஆகலங்க. சோ பார்ஷியல் டேர் வந்து ஒண்ணு கம்ப்ளீட் டேரா மாறி இருக்கலாம். இல்ல பார்ஷியல் டேர் சம்டைம்ஸ் வந்து தப்பா ரெக்கார்ட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப 2வது பேஷண்ட் பார்ஷியல் டேர்ன்னு சொல்றனால நான் திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எம்ஆர்ஐ எடுக்கும்போது அது ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டடின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க படுத்திருக்கீங்க, உங்களை சுத்தி மிஷன் வருது. அவ்வளவுதான். சோ ஏதாவது பகுதி கிழிஞ்சு அப்படி விழுந்துருந்துச்சுன்னா அது சம்டைம்ஸ் அது நார்மல்னு காமிக்கலாம். இல்ல பாதி கிழிஞ்சிருக்குன்னு காட்டலாம். பட் ஆக்சுவலா பார்த்தா அது முழுசா கிழிஞ்சிருக்கும். பட் முழுசா சரி. கிழிஞ்சிருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு 6 வாரம் தாண்டியும் 90 டேஸ் தான் வந்து கிட்டத்தட்ட 3 மாசம் சொல்றீங்க நீங்க. சோ ஆமா. 1.5 மாசத்துக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து அந்த தொந்தரவு போலன்னா அப்ப அது சரி ஆகவே இல்ல. சோ அதனால கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து ஆபரேஷன் தேவைப்படுற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. ஆபரேஷன் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு சர்ஜரி பண்ணா நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நடந்து தான் போவீங்க. சின்ன சின்ன வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங் போட்டிருப்பேன். சோ முதல் நாளே குளிக்கலாம். பேசிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து யூசுவலா ஒரு 6 வீக்ஸ் to 3 மந்த்ஸ் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி ஆரம்பிப்போம். நார்மல் பர்சனா முதல் நாள்ல இருந்தே நீங்க பேசிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாம். ஒரு வாட்டி நான் ஓகே. உங்களை நேர்ல பார்க்கிறேன். பார்த்துட்டு நான் சொல்றேன். எவ்வளவு மோசமா இருக்கா? இல்ல ஏதாவது பண்ண முடியுமான்றது. இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேனு இப்போ எடுத்ததை நம்ம குரூப்லயே அனுப்பியிருக்கேன் சார். ஓகே. அத நான் வந்து வாங்கிட்டு ஆ உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்றேன். கண்டிப்பா சார். அது ஒண்ணும் இல்லை சார். நான் 108 ஆம்புலன்ஸ்ல தான் ஒர்க் பண்றேன். ம். டெக்னீஷியனை தான் இருக்கேன். பட் நம்மளுக்கு மெடிக்கல் லீவும் அதிகமா இல்லை, ரெஸ்ட்டும் எடுக்க முடியல. உடனே டியூட்டியும் ஜாயின் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் சார் பார்த்தேன். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி மைனரா இருந்தா பிரச்சனை இல்லை. 90 டேஸ் ஆயிடுச்சு. ம். லைட்டோ அந்த சார் லூஸ் வந்து என்ன இன்ஜெக்ஷன் கொடுத்தா சார், சும்மா செஸ்ட் பெயின் கில்லர் வந்து கீட்ரால் மட்டும் கொடுத்தாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க டேப்லெட் என்னன்னா ட்ரமடாலும் டைக்ளோவும் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சார். நைட் முதல்ல மெடிசனே சாப்பிடக்கூடாது. எவ்வளவு நாள் மெடிசன் சாப்பிடுவீங்க? சோ மெடிசன் வந்து ஒரு தீர்வு கிடையாது. பெயின் கில்லர் ஓகே சார். சாப்பிட்டா மேக்ஸிமம் 3 மாசமா பெயின் கில்லர் சாப்பிட்டு தான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா அப்ப நீங்க வந்து ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணவே இல்ல. சோ பெயின் சரிங்க கில்லர் சார். சொல்யூஷன் கிடையாது. நீங்க நேர்ல ஓகே சார். ஓகே சார். அப்போ ஓகே. 1 வீக்ல சர்ஜரி அளவுக்கு போனா 1 வீக்ல சரியாயிடல சார். ஒரே வாரத்துல நீங்க நல்லாவே இருப்பீங்க. பயப்படாதீங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 1 minute சார். நெக்ஸ்ட் நாகேஸ்வரன், நீங்க பேசுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க. சார் எனக்கு ஹிப் ஜாயிண்ட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹிப் ஜாயிண்ட்டில் வந்து தேஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க சார். என்னால் கீழே உட்கார முடியல, சமணங்கால் போட்டு நார்மலாக உட்கார முடியல, நடக்க முடியல. இது எனக்கு பிரச்சனை 2015 வந்தது. எனக்கு ஏஜ் வந்து 35. ஸோ அப்போ ஹிப் உங்க ஜாயிண்ட் வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்குங்க. ரொம்ப காத்து தான் அடிக்குது. சார் இப்போ சார் இப்ப கிளியரா இருக்கு. எனக்கு 35 2015 இந்த பிரச்சனை வந்தது சார் ஸ்டார்டிங்கில். ம். என்னால் ம். ஃபாஸ்ட்டாக நடக்க முடியல, கீழே சமணங்கால் போட்டு உட்கார முடியல. ம். நான் உட்கார்ந்தா கூட லோ சீட்டர் சீட்ல தான் உட்கார முடியும், கொஞ்சம் ஹை சீட்ல தான் என்னால உட்கார இல்ல முடியும். பேசிக்கா உங்களுக்கு முட்டி தேய்மானம் வந்துருச்சு. அதனால தான் உங்களுக்கு கீழ உட்கார முடியல. அந்த முட்டி பேசிக்கா மூவ் ஆகல. இடுப்பு எப்போதுமே அப்படிதான். ஒன்ஸ் தேய்மானம் வந்துருச்சுன்னா அது வந்து ரொம்ப மூவ்மெண்ட் வராது. கீழ உட்கார முடியாது. சமணங்கால் போட முடியாது. உங்களுக்கு என்ன வயசாகுது? இப்போ எனக்கு 44 ஆகுது சார். 44 ரொம்ப ஏர்லி. ஒரு தேய்மானம் இடுப்புல வரைக்கும் ரொம்ப ஏர்லி. யூசுவலா காமனஸ்ட் ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏவிஎன்னு சொல்லுவோம். அதாவது ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ். அந்த பந்து வந்து கொஞ்சம் அழுகிரும். அந்த முட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பந்து கிண்ண முட்டுன்னு சொல்லுவோம். அந்த பந்து பகுதி வந்து கொஞ்சம் தேய்மானங்கள் வந்து கொஞ்சம் அழுகுற மாதிரி ஆயிரும். அதுக்கு என்ன ரீசன்னா ஒண்ணு ஸ்டீராய்ட்ஸ். கோவிட் டைம்லயோ இல்ல வேற ஒரு ரீசன் ஆஸ்துமாக்கா நிறைய ஸ்டீராய்ட்ஸ் சாப்பிட்டா, இல்ல ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இருந்தா, இல்ல எதுவுமே இல்லாம இடியோபதிக் சொல்லுவோம். தானாவே கூட வரலாம். சோ அந்த மாதிரி தேய்மானம் வந்திருக்கு. 45 வயசுல உங்களால கீழே உட்கார்ந்து இருக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு வைத்தியம் பண்ணுங்க. மோஸ்ட்லி அது சர்ஜரி பண்ற மாதிரி தான் இருக்கும். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் இடுப்புக்கு தேவைப்படும். அது இடுப்பு வந்து கொஞ்சம் பெரிய ஜாயிண்ட்னால சொல்லுங்க.
2015 சொன்னாங்க, பட் அப்ப நான் பண்ணல. இது அந்த வலியோடயே தான் இப்ப இருக்கேன். இல்ல அப்படி இருக்க கூடாதுங்க. ஏன் நீங்க வலியோட இருக்கீங்க? நீங்க ஒரு ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிட்டு நீங்க நல்லபடியா நடக்கலாம், ஓடலாம், விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க வலியோட இருக்கிறதுல என்ன பிரச்சனைனா, வலி மட்டும் பிரச்சனை கிடையாது. சுத்தி இருக்க தசைகள் எல்லாம் சுருங்கிரும். சூம்பி போயிடும். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல நீங்க சர்ஜரி பண்ணாலும் நல்லா நடக்க மாட்டீங்க. அதெல்லாம் தாண்டி போயிருவீங்க. இல்ல சார், நார்மல் வாக் போலாமா? வண்டி ஓட்ட முடியுமா சார்? இப்ப அந்த ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிட்டு நீங்க எல்லாமே பண்ணலாம். நார்மல் வாக் போடலாம், வண்டி ஓட்டலாம், எல்லாமே பண்ணலாம். ஸ்விம்மிங் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஹிப் வந்து நல்ல பெரிய ஜாயிண்ட், எல்லாமே பண்ண முடியும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்ப நிறைய அட்வான்ஸ்டு வந்தாச்சு சார் சர்ஜரியில. உங்களுக்கு ரொபாட்டிக்ல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அதை பத்தி பயப்படவே வேண்டாம். பட் வந்து என்ன காரணத்துல வந்திருக்கு எல்லாத்தையும் வந்து டாக்டர் கிட்ட பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு தென் யூ டேக் தி டிசிஷன் சார். தேங்க்யூ சார். செல்வி சார்லஸ், நீங்க. ஹலோ, சொல்லுங்க. குட் ஈவினிங் டாக்டர். டாக்டர், ஆக்சுவலா எனக்கு வந்து சிம்டம்ஸே இல்லாம இருந்தது. ஐ டோன்ட் ஹேவ் எனி சிம்டம்ஸ் அட் ஆல். பட் இந்த திடீர்னு ஒரு காஃப் மசில்ல பெயின் வந்துட்டு ஐ வென்ட் டு அ டாக்டர் அண்ட் ஹி சஸ்பெக்டட் சம்திங் இன் தி நீ. MRI எடுத்துட்டு it told me about the patella whatever that term was, chondromalacia patella. Yeah, so then injection கொடுத்தாரு. He gave me a injection called Synvisc, if I'm right. So அது என்னன்னா, எனக்கு I took it in March. So I was thinking like, okay, I'm not going to, எனக்கு கொஞ்சம் overweight. I am 55 and I am 71 kilos. Okay. So weight is also a reason, but and physical activity ரொம்ப கம்மி. So these are the reasons I know. But enna injection kapra I thought it will be better. Sorry, meaning I didn't have any problem. But last 1 month I'm having some pain whenever I climb the stairs and ukandittu elundirukrappo. So my question is like whether the injection has not helped me or whether it has deteriorated more. I would like to know, doctor. The injection or effect is gone. That's all. Usually Synvisc is a hyaluronic acid injection. One of the slides I showed. Synvisc is the company name. So basically உள்ள இருக்க content வந்து it's called as hyaluronic acid. It's a lubricant. Okay. So ஒரு வண்டிக்கு இன்ஜினுக்கு வந்து like how you give oil. So the lubricant effect வந்து varies for patients to patients. Some patients when we give a lubricant injection they say it worked for 6 months. Some say it worked only for 5 days also. So for you it has worked for few months and now the effect is gone. The ideal treatment is actually a combination therapy and it's a 3-dose. The only catch here is that it's expensive. See, all these injections are expensive nala. Most of the patients வந்து அந்த combination therapy வர மாட்டாங்க. See, whatever you are charged for Synvisc, when you do a combination therapy, it's double the cost. Okay. 3 injections in a 10 days gap or a 1 month gap. So that means that triple the cost. Understood. So அதனால வந்து it's on the expensive side, but it's a beautiful thing. See, if something can be done and it can cure you instead of a surgical intervention, அது ரொம்ப நல்ல விஷயம். Chondromalacia usually injections work well. For you, the Synvisc effect has gone. Okay. Basic brand, அது கொஞ்சம் Indian variety மாதிரி. We have varieties from Poland, German, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். Okay. Polandோட variety எல்லாம் பாத்தீங்கன்னா it contains almost 120 milligram of dose. So the dose is very high. Okay. So one dose gives a long effect. Okay. So something that can be tried. You meet me once, we can discuss about that. Definitely. I'm planning to. Actually, I have an appointment with you today, but today I don't know. So, but doctor, so like if an injection edutittu and my weight reduction idella pannale, like will I be able to like I'm in grade 3 now nu sonnanga. So grade 3 can be beautifully avoided from going to grade 4. Okay, then brace, so I don't want, because somebody else, the doctor did not suggest brace, and somebody else suggested like, doctor did not suggest brace, so somebody else suggested brace, so in the dilemma irukku. So I would like, a very good thing. Brace if you are in stage 3, brace works very well. Any vidhamana brace, see, Indian braces are very cheap. You will get brace for 500,000 rupees also, but other mechanism different. Adu enna pannona vandu, if you have a arthritis on the inner side, it will give a metal. I didn't talk about brace to you because your problem is more around the kneecap, not the inner side. நீங்க சொன்னது chondromalacia patella. Usually inner side தேய்மானங்கள் தான் வந்து it's more aggressive and usually ends up in knee replacement. Other braces work really well. Indian braces don't give anything. They just give a rod. And the rod என்ன பண்ணனும்னா கொஞ்சம் load sharing மாதிரி. It takes a little bit of load. அவ்வளவுதான் பண்ணுமே தவிர only when you use for the presentation comes a brace லாம் break, it's a US company brace. அதெல்லாம் வந்து they completely take off the load. Offloading braces. நல்ல brace போடலாம். The plus and minus of brace is that brace is just an external application. It's very easy, but the minus is that you have to always wear it.
and you have to wear it for quite some time. It's not that I will wear it for one day and stop it. You have to wear it for months to years. Yeah, that's why my doctor said like you will get used to it. Then that is not a nice thing. அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. So I didn't go for it. And so I'll definitely come and meet you, doctor. Then I think I'll feel better if I meet you. Sure. Thank you, doctor. Thank you so much. Thank you. Hello, doctor. Good evening. Good evening. Doctor, I have knee pain, not able to fold. Even for a prayer and all, I used to sit in the chair and do. Last 6 months back, I visited your clinic at Annanagar. You have given me that multivitamin Centrum and Ginkgo Gold, some vitamin D tablet. Vitamin D. Yeah. You have given me this vitamin D tablet that I took for 3 months. But still that in the knee, not able to fold and sit. So in that situation, we have to upgrade the treatment now. See, initially what we do is that நிறைய patients I didn't show in the slide. We check for nutritional deficiency. The vitamin D, calcium, the multivitamin deficiency இருக்கும்போது your muscles don't perform well. So automatically the load on the knee is increased. So first we correct the nutritional deficiency. Nutritional deficiency correct பண்ணும்போது ஒரு 50 to 60% of the patients feel very happy. எனக்கு pain போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. But remaining patients when they don't feel better, இப்போ நீங்க சொல்றது வந்து nutritional deficiency is corrected, but ideally வந்து after 3 months you have to repeat the blood test to see whether you become normal. So 3 months எடுத்துட்டீங்கன்னா I have to see you once, we repeat the blood test. I would have explained before itself. அது normal வந்துருச்சு, அது மீறியும் if you have pain now, then usually I do an MRI scan or be little bit aggressive on the treatment. உள்ள ஏதாவது கிழிஞ்சிருக்கா, why it's not getting better, because we try to treat with medicines, but sometimes certain problems medicines the cure ஆகாது. அப்போ ஒரு step higher பண்ணி தான் ஆகணும். நீங்க 3 months முடிச்சிட்டீங்கன்னா come once, we will check the bloods again. If it's normal அப்படினா then we'll take it to the next level. It is possible to take by medicine. Depending on the problem now. If you respond to medicine, it's happy. So so if you're not responding to medicine, then we have to upgrade the treatment. Okay. So we always thank you, doctor. Okay, thank you. Thank you, sir. 1 minute, sir. I will allow another one. Mr. Anandakrishnan, sir, நீங்க பேசலாம் sir. Good evening, sir. சொல்லுங்க. Sir, unmute பண்ணிட்டு பேசுங்க sir. மியூட்ல இருக்கீங்க. மேல ஒரு மைக் இருக்கு பாருங்க. மார்க் அத வந்து நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்கன்னு நினைச்சேன். இப்போ வந்துட்டீங்களா லைன்ல? இல்ல sir, நீங்க பேசலாம் sir. அன்மியூட் பண்ணிட்டேன் சார். கேக்குது. Are you hearing me sir? Yes. டாக்டர், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. சார், நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். எனக்கு வந்து நான் 2013ல ஸ்டென்ட் வச்சிருக்கு. அப்போ ஆனுவல் செக்அப் வர சொல்லும் போது 2016ல ட்ரெட்மில்ல என்ன டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. சார், ஓவர் என்தூசியாசம், நான் ரொம்ப சர்வீஸ்ல இருக்க மாதிரி வேகமா வேலை செய்வேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். அதனால அந்த ட்ரெட்மில் பாதி வரும்போதே ஒரு 12 மினிட்ஸ் வரும்போதே முட்டி வலி வந்தது. இருந்தாலும் வைராக்கியமா அந்த 15 மினிட்ஸ் டாஸ்கை முடிச்சுட்டு என்னுடைய ரிப்போர்ட்ல சக்சஸ்ஃபுல்லி ஸ்குவாட் அந்த டாஸ்கை ஃபினிஷ் பண்ணிட்டாரு, வெரி குட்னு அந்த அம்மா எழுதி கொடுத்தது. பட் ரிசல்ட் என்னால் அந்த ட்ரெட்மில் இருந்து இறங்க முடியல. அன்னைக்கு முட்டி வலி ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு ஆனுவல் செக்அப்ல ட்ரெட்மில் தான் வேண்டாண்டுருவேன். அதுக்கு பிறகு ஒரு டாக்டர் என்ன பண்ணாரு, முட்டி வீங்கி இருக்கு, அது நீர் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தாரு. அதுக்கு பிறகு என்னால் கை காலம் மடக்க முடியல, நீட்ட முடியல. நான் ஐ கன்சல்டட் மோர் தென் 5 ஆர்த்தோ டாக்டர் சார். பட் கடைசியில் சாய்பாபா டெம்பிள்ல ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லலாமா சார்? காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அங்க ஒரு டாக்டர் என்ன முதுகுல தட்டிட்டு, இவ்வளவு பிரிஸ்கா இருக்கீங்க, ஏன் சொன்னங்கிறீங்க, ஒரு 5 எக்ஸசைஸ் சொல்லி தர செய்யுங்கன்னாரு. ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு உட்கார்ந்து எழுந்திருக்கிறது ஒரு 10 தடவை. ஒரு 10 கிலோ வெயிட்ட காலில் டோஸ்ல தூக்க சொன்னாரு. மறுபடியும் படுத்துக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டை மடிச்சு காலுக்கு அடியில வச்சுட்டு முட்டை கீழே வச்சுட்டு அமுக்க சொன்னார். அதுல நான் ரெக்கவர் ஆனேன். இப்போ 2021ல வந்த கொரோனால நான் என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடங்கி போச்சு. வாக்கிங் போக முடியல, வாக்கிங் போகக்கூடாதுன்ட்டாங்க, பார்க்கெல்லாம் மூடிட்டாங்க. அதுக்கு பிறகு நடக்கணும்னு பார்க்குறேன், காலை இழுத்து சப்பானி மேலே நடக்கிறேன். பட் அந்த 5 எக்ஸசைஸை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியல சார். முட்டியை மடக்க முடியல. என்னோட ரிசல்ட் சின்ன கல் தடுத்துனா கூட கீழே வந்துடுறேன். இப்போ என்ன வயசாகுது உங்களுக்கு? சார், அவ்வளோதான் சார். எனக்கு
எனக்கு என்ன வயசு? 73 வயசு ஆச்சு சார். 73. அந்த ட்ரெட்மில்ல படம் ப்ராப்ளம் வரும்போது அது எந்த வயசு? அதான் 16 சார். 2016னா என்னோட 52ல பிறந்தேன். 65 வயசு. ஸோ என்ன நடந்திருக்கு நான் சொல்றேன். யூஸ்வலா ட்ரெட்மில் ஓடும்போதோ இல்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதோ நம்மளுக்கு வலி வந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். நீங்க சொல்ற மாதிரி சில பேர் வைராகியமா அதை பண்ணி முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ என்ன ஓவர் நடக்குதுன்னா எந்தூசியாசம் தான். காமனா நடக்கிற விஷயம் வந்து உள்ள மெனிஸ்கஸ் ஷாக் அப்சர்வர் உங்களுக்கு கிழிஞ்சிருக்கும். அந்த ஷாக் அப்சர்வர் அப்ப கிழிஞ்சிருக்கும். அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். சரி ஓகே வலி இருந்திருக்கும். கொஞ்ச நாள் வலி குறைஞ்சிருச்சு அதை மன்னிச்சு விட்டுலாம் அப்படி விட்டுருவோம். பட் இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா நான் நிறைய பேஷண்ட் சொல்லுவேன். நம்ம மக்கள் கிட்ட இருக்கிற காமனஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா 2 மிஸ்டேக் இருக்கு. அடிபட்டவன டாக்டர்கிட்ட வரமாட்டாங்க. 2வது உயிர் போற அளவு வலி இருந்தாதான் அது முக்கியம்னு நினைப்பாங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா எலும்பு உடஞ்சா வேணா உயிர் போற அளவு வலி இருக்கலாம். தசைகள் கிழியும் போது லைட்டா தான் வலி இருக்கும். பட் அதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா வலி போகவே போகாது. கொஞ்ச நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திருப்பி தொந்தரவு கொடுக்கும். இல்ல அந்த முட்டியில ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு, சரியாவே இல்லையே, ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். அப்படின்னா அது சரியாகவே இல்லைன்னு அர்த்தம். சராசரி மனுஷனுக்கு அடிபட்டா ஒரு 10 நாளைக்கு மேல அதை நம்ம மறந்துடணும். அந்த இடத்துல எதுவுமே தெரியக்கூடாது. இல்ல டாக்டர் எனக்கு 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, எனக்கு இப்போ அந்த முட்டியை ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னாலே முட்டியில ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நடுவில் உங்களுக்கு அந்த முட்டியில வந்து நீர் கோத்தது காரணம் திருப்பி திருப்பி அது கிளிய ஆரம்பிக்குது. ஒரு தசைநாறு கிழிஞ்சிச்சுன்னா வலிக்கும், அப்புறம் சரியாகும். திருப்பி வலி வரும்போது அதிகம் கிளியும். ஸோ கிளிய அதுக்கு நீங்க பெருசா வைத்தியம் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆஸ்பிரேஷன் மட்டும் பண்ணது பத்திருக்காது. எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேம் கான்செப்ட் தான். சுத்தி இருக்க தசைகள் வலுவா இருக்கனால முட்டி மேல லோடு விழாது. அதனால கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் இப்போ உங்க வயசு அதிகமாக அது உங்களுக்கு பெருசா யூஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தசைகளை தாண்டி முட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாததான் பிரச்சனை. ஒரு ப்ராப்பர் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கணும். எக்ஸ்ரே நார்மலா இருந்தா ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஏதாவது தசைநாள் ப்ராப்ளம் இருந்தா இப்ப கூட ட்ரீட் பண்ணலாம். ஒன்றும் பயப்படுற மாதிரி விஷயம் கிடையாது. அது பண்ணாலே நீங்க நல்லா இருப்பீங்க. சார் இப்போ வந்து 17/7ல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் செக்அப் போனேன். அவர் என்ன சொன்னாரு, இந்த நீங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு தெரிஞ்சு டாக்டர் காட்டாரு. நான் சொன்னேன் 73 இயர்ஸ் சார், ஐ எம் வெரி நியர் டு கிரேவ் யார்டு. அந்த நிறைய பணம் செலவு நல்லா என்ன இஷ்டப்படல சொன்னோன்னா அவர் சரி டேக் யூர் ஓன் டிசிஷன். முட்டியை பார்த்தாரு, வீக்கம்லாம் இல்லை, உங்களுக்கு அவ்வளோ சிவியர் ஒன்றும் ப்ராப்ளம் மாதிரி இல்லை, நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கன்னாரு. நான் இந்த கவர்மெண்ட் கிண்டியில் இருக்க ஜென்ரிக் ஜீரியாட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே அவர் என்ன முட்டியை கூட பார்க்காமல என்ன நடந்து வர்றதை பார்த்துட்டு உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு, நாட் கியூரபிள், இதுக்கு போங்கன்னாரு. சார் இவ்வளோ தூரம் வில்லிவாக்கத்துலேருந்து வந்தால் ஒரு எக்ஸ்ரேவாவது எடுங்கன்னு. அங்கே எக்ஸ்ரே எடுத்தாங்க. எடுத்து பார்த்துட்டு நான் சொன்னதை நம்பல, எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்துருங்க, அதே தான் நான் சொன்னதான் நடந்திருக்கு, போயிட்டு வாங்க, இப்படியே மேனேஜ் பண்ணீங்கன்றாரு. அதுதான் நிறைய டாக்டர்ஸ்க்கும் இல்ல நீங்க போற செட்டப் பொறுத்து தானே. இப்ப நீங்க சொல்ற கவர்மெண்ட் செட்டப்லாம் ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அவங்களால முடிஞ்சது, அவங்களுக்கு கூட்டமும் அதிகமா இருக்கும், அதனால நிறைய டைம் அலட்சியா பார்த்துருக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு இதுக்கு என்ன தேய்மானம் இருக்கு, ஒண்ணு சர்ஜரி பண்ணுங்க. அதான் இந்த அலட்சியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னீங்களா, அதான் அவ்வளவுதான். அது நியூ பாட்டில் ஓல்டு வைன் தான். ஸோ அதனால வந்து ஹாஸ்பிட்டல் சோபிஸ்டிகேட்டடா இருக்க தவிர டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆக்சுவல் கவர்மெண்ட் டாக்டர். தேய்மானம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா 60-65 வயசுக்கு மேல தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முட்டி தேய ஆரம்பிக்கும். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் 65 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் யூஸ்வலா பண்ணுவோம். ஸோ உங்க வயசு வந்து கான்ட்ராண்டிகேஷன் கிடையாது. இந்த வயசு தான் பண்ணணும், அந்த வயசு பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் நடந்துட்டு இருக்காங்க, ஆனா முட்டி வலி இருக்குன்னா சர்ஜரி பண்ணலாம். நடக்க முடியாதவங்க ஒரு ஆல்ரெடி வீல் சேர்ல இருக்காங்க, இல்ல படுத்த படுக்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சர்ஜரி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு பண்ணாலும் யூஸ் இல்லை, பிகாஸ் அவங்களுக்கு தசைகள் வேலை செய்யாது. சர்ஜரி முட்டி மட்டும் மாத்தினா நடக்க முடியாது. பட் நீங்க ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க ஒரு நல்லா ஹெல்த்தியா இருக்க ஒரு பர்சன்னா தாராளமா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணலாம். நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி சப்போஸ் கான்ட்ராண்டிகேஷன் இருந்துச்சு, இல்ல உங்களுக்கு சரி வரலன்னா இந்த காமிச்ச பிரேசஸ் மாதிரி நல்ல பிரேசஸ் போட்டுட்டு நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கலாம். ஏன்னா நீங்க வயசு ஆக நீங்க எவ்வளவு நல்லா நடக்கிறீங்களோ அவ்வளவு ஹெல்த்தியா இருப்பீங்க. உங்க நட கம்மியாச்சுன்னா நிறைய நோய்கள் வரும், அது நல்லதே கிடையாது. ஸோ நீங்க நடக்கணும், நல்லபடியா நடக்கணும். ஒண்ணு அது ரொம்ப ஸ்டேஜ் 4 நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் 4ல இருக்கலாம், வயசு அதிகம், ஆல்ரெடி அடிபட்டு இருக்கு, வைத்தியம் பண்ணல. ஸோ ஸ்டேஜ் 4 ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தீங்கன்னா ஒன்னு நீ ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல நல்ல பிரேசஸ் போடலாம். இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டெம் செல் தெரப்பி மாத்திரைகள்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாது. எக்ஸசைஸும் அந்த காலத்தை தாண்டிட்டீங்க. எக்ஸசைஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும். அது 60 டு மேக்ஸிமம் 70 வயசு வரைக்கும் அதை பண்ண முடியும். அதுக்கு மேல டெய்லி எக்ஸசைஸ் பண்ணாலும் பத்தாது. ஸோ அதனால கிராஜுவலா உங்க எக்ஸசைஸோட எஃபெக்ட் கம்மியாயிட்டே இருக்கும். சரி டாக்டர், எனக்கு இந்த பெயினுக்கு ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாரு, நீங்க டோன்ட் டேக் பெயின் கில்லர்ஸ், யூ கோ ஃபார் டோலோ 650. அது காலையில டெய்லி ஒன்று சாப்பிட்றதுனால வலியை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான்
வீட்டுல எனக்கு வேற வேலை வெட்டி இல்லை, 3 வேளை சாப்பிட்டு உட்காந்துட்டு டிவி பாக்குறது தான் வேலை. அதனால இப்போ என்ன ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த பிரேசேஜ் போட்டு சமாளிக்க முடியல, நான் உங்களை கன்சல்ட் பண்றேன் சார். கண்டிப்பா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அகைன் வந்து இதுவும் ஒன் ஆஃப் தி தப்பான விதம் ஆஃப் ட்ரீட்டிங் யுவர் செல்ஃப். நான் டெய்லி வலி மாத்திரை போடுறேன், எனக்கு அதான் பெட்டரா இருக்குன்னு சொல்றதும் தப்பு இல்லை. நீங்க முதல்ல டெய்லி டோலோ 650 போடவே கூடாது. வேற வழி இல்லாம உங்களுக்கு டோலோ 650 ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து வலி மாத்திரை டெய்லி போட்டா கிட்னி போயிடும். அவர் ரெக்கமெண்ட் பண்ணல. whenever you feel SOS தான். whenever you feel pain you take டெய்லி போடுற மாதிரி இருக்கு. வேற பெயின் கில்லர் சார் SOS தான், பட் நீங்க சொல்ற பார்த்தா டெய்லி போடுற மாதிரி இருக்கு. இல்ல அது வலி இருந்தா டெய்லி போடுறேன், வலி இல்லைன்னா இன்னைக்கு கூட போடல. சோ அது நல்லது கிடையாது. மாத்திரை நம்பி இருக்க கூடாது. ஓகே சரி டாக்டர். Thank you sir. Thank you. எனக்கு I'm not willing to ரேஸ் அனுப்பி விடுவாங்க டீடைல்ஸ். Thank you very much. டீடைல்ஸ் அனுப்புவோம் சார். அட்ரஸ் கேட்டீங்கன்னா நான் சரி சார், நன்றி சார். உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு போடுவோம் சார், நீங்க அதை பார்த்துக்கிறது பண்ணுங்க. Thank you sir. மிஸ்டர் மிக்கி யூ கேன் ஆஸ்க் நவ. கொஞ்சம் குயிக்கா கேளுங்க, ஆல்ரெடி கெட்டிங் லேட் ஆக்சுவலி. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். நான் வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட ஏஜ் 21 தான். ஆக்சுவலா லாஸ்ட் 3 months முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பைக்ல. ஸோ நான் கீழே விழும்போது பாத்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைட் செஸ்ட் கீழே பேக் சைட்ல போன் போய் இடிச்சுது. அதுல இருந்து மார்னிங்ல இருந்து நல்லா தான் சார் இருக்கு, வாக்கபிளா எல்லாமே நல்லபடியா பண்ண முடியுது, பேக்லாம் மாட்ட முடியுது. பட் ஈவினிங் ஒரு 8 o'clock மேல அந்த மாதிரி ஒரு மாதிரி சம் பெயின் ஒன்று வருது சார். அப்படியே இந்த கழுத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரு சைடு கை ஃபுல்லா அப்படியே இது வருது, ரைட் சைடு. சோ கழுத்துல இருந்து கைக்கு வலி வருது. ஆமா சார், அப்படியே அந்த ஸ்பைன் ஃபுல்லா வலிக்குது சார் எனக்கு ரொம்ப. இல்ல இதுக்கு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பாத்தீங்களா? எக்ஸ்ரே ஸ்கேன் ஏதாவது? இல்ல சார், எதுவுமே பண்ணி பார்க்கல சார். அது அப்பப்போ வரனால அப்படியே விட்டுட்டேன் சார் நானு. சரி அது வரோம், அதுக்கப்புறம் போயிடும். ரொம்ப நாளா இருக்குல்ல. ஆமா சார், அதனால அது கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். இது மோஸ்ட்லி வந்து ஏதாவது சின்னதா டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கலாம். அது வந்து நீட்டாவே ட்ரீட் பண்ணலாம். பட் என்னன்றதை பார்க்கணும். அடிபடும் போது உங்களுக்கு எக்ஸ்ரேல ஏதாவது எலும்பு தான் நசுங்கி இருக்கா, இல்ல ஏதாவது டிஸ்க் பல்ஜ் எம்ஆர்ஐல தெரியுதான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வைத்தியம் பண்ணலாம். இதெல்லாம் ஈஸியா ட்ரீட் பண்ணிடலாம், பயப்படாதீங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மிக்கி. சார் சண்முக சுந்தர் சார், நீங்க பேசலாம் சார். ஹலோ. சொல்லுங்க சார், சண்முக சுந்தரம் சார், நீங்க பேசலாம். ஓகே, லைன்ல இல்லைன்னு நினைக்கிறேன் சார். சார் காசிராஜ் குருசாமி சார், கொஞ்சம் குயிக்கா உங்களோட கொஸ்டின் கேட்கணும். ஹலோ. சாரி சார். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங், சொல்லுங்க. ஆக்சுவலா நான் லாஸ்ட் டைமும் அவரை ஒரு நீ பிரேஸ் பத்தி இது பண்ணப்போ அட்டென்ட் பண்ணேன் செமினார். ஆக்சுவலா ஓகே, ஐ ஹேவ் ஃபேர் ஐடியா. எனக்கு வந்து நீ பெயின் வந்து 2007ல இருந்து இருக்கு. ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணி எக்ஸசைஸ் பண்றதுல ஆரம்பிச்சது. ஐ வாஸ் மேனேஜிங் வித் எக்ஸசைஸ் அண்ட் மெடிசின்ஸ் அண்ட் சம் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட். இப்போ வந்து டாக்டர்ஸ் இப்போ 2017லயே ஒரு டாக்டர் சொன்னாரு ஆப்ரேஷன் பண்ணா பெட்டர்ன்ட்டு. அப்பெல்லாம் இந்த நீ பிரேஸ் இந்த கான்செப்ட் எல்லாம் இல்லை இங்க. என்ன இப்போ திரும்ப ஐ எம் அண்டர் கான்ஸ்டன்ட் இது டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ நேற்று இந்த வாரம் கூட கன்சல்ட் பண்ண அவர் இங்க உள்ள டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்றது ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் இதை சொன்னேன், இந்த ஆஃப்லோடிங் பிரேஸ் போட்டு பிளாஸ்மா தெரப்பி இந்த மாதிரி எதுவும் பண்ணா நல்லா இருக்குமான்ட்டு. அவர் வந்து இது எவ்வளவு அளவு ஸ்டேஜ் 4 3 or 4 we are not able to, I am not able to determine. டாக்டர் சொல்றது ஆப்ரேட் பண்ணிட்டா பெட்டர்னு சொன்னாரு. அதான் எனக்கு நான் வந்து ஆக்சுவலா ஐ வாண்ட் டு சென்ட் எக்ஸ்ரேஸ், latest x-rays and stuff and want to confirm whether it is stage 3 or 4 or stage 5. I don't know, there is no stage 5. நான் வந்து இப்போ வந்து நடக்கிறது கஷ்டப்படுறேன், அதாவது நடந்தா வலிக்குது. சைக்கிளிங் வந்து டெய்லி 5.5 kilometers போறேன் early morning. அது there is no problem at all. வாக் பண்றது ரொம்ப, அதாவது பெயின் கில்லர் போட்டேன்னா நடக்க முடியும். I can manage for 3-4 days. பெயின் கில்லர் in the form of I have a சித்தா ஒரு ஹெர்பல் பெயின் கில்லர் வச்சிருக்கிறேன். அது இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. ஆர் டைக்ளோனஃபேக் அந்த இது போட்டோம்னா, அந்த காம்பினேஷன் போட்டோம்னா அது ஒரு 3-4 days ஐ கேன் மேனேஜ். ஃப்ரீலி ஐ கேன் வாக். இது நான் உங்களை கன்சல்ட் பண்ணிட்டு எனக்கு இது பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க பண்ற தப்பு வந்து யூஸ்வலா பண்ற தப்பு தான். ஒண்ணு, ஆரம்ப கட்டத்துல தொந்தரவு வரும்போது அதுக்கு ஒரு டாக்டர் சர்ஜரி சொல்லியிருக்கும் போது அதை நீங்க பண்ணல. அங்க பண்ணி அந்த டாபிக் முடிஞ்சிருக்கும். அது எப்போ வந்து அது பண்ணாம விடும்போது அந்த ப்ராப்ளம் போகாது.
நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி உயிர் போற அளவு வலி இல்லாட்டியும் அந்த ப்ராப்ளம் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துல தேய்மானம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நீங்க ரெகுலரா பெயின் கில்லர் சாப்பிடுறீங்க, ஆயுர்வேதோ இல்ல ஏதோ ஒரு பெயின் கில்லர் சாப்பிடுறீங்க, நடக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சைக்கிளிங் கொஞ்சம் ஈஸியா பண்ணிடலாம் பிகாஸ் அது உட்கார்ந்து பண்ற வேலை. மூவ் பண்ணிக்கலாம். பட் நடக்கும் போது தான் லோடு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா டாக்டர். அண்ட் ஐ ஹேவ் a request for Mr. ரமேஷ். ஆக்சுவலா வந்து லாஸ்ட் டைமே அவர் ஷேர் பண்றேன்னு சொன்னாரு எல்லாமே டீடைல்ஸ். எதுவுமே I couldn't find in the group actually. I want to know whether is there any other group அப்படின்ட்டு தான், எனக்கு வேற ஒண்ணும் இல்ல. சார் உங்களுக்கு நாங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ண சொல்றோம் சார். டோன்ட் வரி சார். ஓகே ஓகே, thank you. Yeah. Thank you, doctor. Yeah, better to anyhow, maybe I don't know, anyhow after consulting you I may come to the decision whether to go for operation or try an ஒரு offloading brace போட்டு ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு. ஓகே டாக்டர், thank you. Thank you டாக்டர். Thank you. சார் சார் சண்முக சுந்தரம் சார், நீங்க கேட்கணுமா? ஆமா சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கய்யா. சார் எங்க ஒய்ஃபுக்காக ஒரு 10 நாளா வந்து ரைட் நீ வந்து தாங்கி நடக்கிறாங்க சார். டாக்டர் கிட்ட காமிச்சோம், வந்து நீ தேய்மானம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்ப வலி அதிகமா இருக்குன்னு சரி வலி மாத்திரை எல்லாம் கொடுத்தாரு ஒரு வாரம். அந்த கீழே டவல் வச்சு அழுத்தி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதனால வலி அதிகமா இருக்கு, தாங்கி பிடிச்சிட்டு தான் நடக்கிறாங்க. இது என்ன பிசியோ எதனா போலாமா இல்ல வேற எதனா சஜஷன்? முதல்ல நம்ம இந்த பிரசன்டேஷனோட எய்மே அதானே, நம்மளுக்கு இது என்ன தொந்தரவுன்னு கண்டுபிடிக்கணும், ஏன் தாங்கி நடக்கிறாங்கிறது. நீங்க அடிப்பட்ட மாதிரி எதுவும் சொல்லல. சும்மாவே ஒருத்தவங்க தாங்கி நடக்கிறாங்கன்னா உள்ள ஏதாவது கிழிஞ்சிருக்கா இல்ல தேய்மானம் வந்திருக்கான்றது முதல்ல பார்க்கணும். ஒரு எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்த்துட்டு அது என்னன்னு டயக்னோஸ் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் நீங்க சொல்ற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கே போக முடியும். இப்ப நீங்க சொல்றது ரொம்ப பேசிக்கான, நடக்க முடியல, வலிக்குது, தாங்கி நடக்கிறாங்க, அது ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அப்பதான் அது வைத்தியம். அது நேர்ல பாக்கணுங்கய்யா. கண்டிப்பா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம வைத்தியம் பண்ண முடியும். சரிங்க. சரிங்களா? பிசியோ போயிட்டு இருக்காங்க, போக முடியுங்களா? அப்படி போக கூடாதுங்க. ஆக்சுவலா என்னன்னே கண்டுபிடிக்காம ஒரு பிசியோ போடுறது இல்ல மருந்து மாத்திரை சுத்தமா நடக்கவே முடியல. தாங்கி தான் நடக்கிறாங்க. அது என்ன ரீசன் கண்டுபிடிக்கணும்ல. பிசியோன்றது என்னங்க, பிசியோல 2 விஷயம் தான் பண்ண முடியும். ஒண்ணு அப்போதைக்கு வலி எடுக்கிறதுக்காக ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட், வேக்ஸ் பாத், மெழுகுத்துறோம், கிரையோ கம்ப்ரெஷன், ஐஸ் இதெல்லாம் வந்து பிசியோதெரபி கொடுக்கலாம், இல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து என்னன்னு தெரிஞ்சு பண்ணாதான் அதுக்கு ரீசன் இருக்கு. இப்போ ஒருத்தவங்களுக்கு தலைவலி இருக்கு, நான் பக்கத்துல போய் ஃபார்மசில அப்பப்போ வலி மாத்திரை வாங்கி போடுவேன்னா ஏன் தலைவலி வருது? அது ஒரு மைக்ரேனா இருக்கலாம், இல்ல தலையில டியூமரே ஒரு கட்டி கூட இருக்கலாம். சோ முட்டிக்குள்ள ஏன் வலி வருதுன்னு கண்டுபிடிக்கவே இல்லையே, டெம்பரரியா பிசியோதெரபி கொடுக்க கூடாது. ஏன்னா சில விஷயம் வந்து முட்டி தேய்மானம் ஆஞ்சிருக்கு, ஏர்லி ஸ்டேஜ்னாரு சார். அது வந்து எக்ஸ்ரேல சொல்லிருப்பாரு. பட் அந்த அளவு தாங்கி நடக்காங்கன்னா ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். எக்ஸ்ரே பத்தாது, எம்ஆர்ஐ பார்க்கணும். எம்ஆர்ஐ பார்க்கணும். தேங்க்யூ சார். ஓகேங்க சார். இந்த வெபினார்ல டாக்டர் முதல்ல சொன்ன மாதிரி என்ன காரணம் கண்டுபிடிக்கிறது தான் மெயினான விஷயம் சார். அதை நீங்க அட்ரஸ் பண்ணுங்க முதல்ல. தேங்க்யூ சார். சார் 1 or 2 questions in the chat box, the WhatsApp group la irukku. Both the knees osteoarthritis pain, not when I am sitting, but எந்திரிக்கும் போது அவருக்கு பெயின் வருது அப்படின்றாரு. ஹிப் வரைக்கும் பெயின் இருக்குன்றாரு சார். ஆர்த்ரைட்டிஸ் அப்படிதான் இருக்கும். கீழே சமணங்கால் போட்டு உட்கார்றது கஷ்டம் கிடையாது, ஏந்திரிக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா ஏந்திரிக்கும் போது தான் முழு லோட வந்து முட்டியில போட்டு ஏந்திரிக்கணும். சோ அதுதான் வந்து மெயின் ரீசன் ஃபார் தி பெயின். சோ தட் இஸ் ஆர்த்ரைட்டிஸ் பெயின் தான். டிபெண்டிங் ஆன் தி ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். ஓகே. மிஸ்டர் பாலின் ஜெகதீஷ், ஐ திங்க் உங்களோட क्वेश्चनக்கு டாக்டர் ஆன்சர் பண்ணிருப்பார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சார் இன்னொரு क्वेश्चन, மிஸ்டர் ராமமூர்த்தி ஒருத்தர் புதுச்சேரி பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காரு. அவரால இந்தியன் டாய்லெட்ல உட்கார முடியல அப்படின்றாரு. சோ தேய்மானம் அப்படிதான் வரும். தேய்மானம் வந்துச்சுன்னா 3 விஷயங்கள் பண்ண கஷ்டமா இருக்கும். கீழே சமணங்கால் போட்டு உட்கார்ந்துடலாம், ஆனா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஏந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கும். கையெல்லாம் ஊனி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி ஏந்திரிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் டாய்லெட் டீப் ஸ்குவாட்டிங் சொல்லுவோம், கீழே உட்கார்ந்து எந்திரிக்க கஷ்டமா இருக்கும். 3வது படிக்கட்டு ஏறியதுக்கு கஷ்டமா இருக்கும். இது 3 இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேய்மானம் ஆல்ரெடி வந்துருச்சு. எந்த ஸ்டேஜ்ன்ற பொறுத்து அதுக்கு ஏத்த மாதிரி வைத்தியம் பண்ணா ஈஸி. தேங்க்யூ டாக்டர். சார் ஃபைனலா ஒரே ஒரு क्वेश्चन சார். லிகமெண்ட் டேர் இருக்கு, சர்ஜரி இல்லாம என்னால பண்ண முடியுமான்னு மிஸ்டர் ஆர் சேகர் ஒருத்தர் அப்படி கேட்டிருக்காரு. ராஜசேகர் நினைக்கிறேன். depending on the ligament tear தான். not all ligament tears require surgery. சில ligament tearக்கு சர்ஜரி தேவையில்லை. சில ligament tearக்கு ரிப்பேர் மட்டும் பண்ணா போதும், கிழிஞ்ச தச்சா போதும். சில ligament tearக்கு ரிப்பேர் பண்ணாலும் பத்தாது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் புதுசா ligament போடணும். சோ அதனால வந்து it depends on what ligament tear தான். உங்க எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். தேங்க்யூ வெரி மச் டாக்டர்.
இஸ் தர் எனி கொஸ்டின்? யாராவது வேற ஏதாவது கேட்கணும்னா கேட்குங்க ஃபைனலா. ஓகே okay doctor, thank you sir. There is no question from the group actually. Thank you very much for your wonderful presentation doctor. I think you are ரொம்ப பேஷண்டா உட்காந்துட்டு just like you are explained more than we are planned 1 hour but you are extended up to 5:30 உங்களோட busy schedule. So lot of patients நிறைய questions இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா நாங்க இந்த குரூப்ல போட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்றோம். Sure. So thank you very much once again doctor. Thank you. Thanks for joining everyone. இங்க நேரில் வந்த எல்லாருக்கும் வந்து உங்களோட அவனா சர்ஜிக்கல் சார்பாக ரொம்ப நன்றி. Thank you. Thank you.